श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः. The GSP கோட various initiatives இந்த சுதர்ஷனம் ஒண்ணு நம்ம பார்த்தோம். அதுல what we are trying to do in சுதர்ஷனம் is answering sampradaya queries. ஜெனரலா நம்ம இப்போ சந்தேகங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா நேர கூகுள்ல போயிட்டு ராமாயணா queries why this why that ன்னு சொல்றா. முன்னாலேயாவது கூகுள் ஒரு 10 ஆப்ஷன் கொடுத்திருந்தது ஒரு क्वेश्चनக்கு, அட்லீஸ்ட் விஷயம் தெரிஞ்சவா கேன் சூஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இந்த ஜெமினி வந்த அப்புறம் என்னன்னா அவனோட வியூ என்னவோ தட் இஸ் ஆக்சுவலி த ஆன்சர். ஸோ அந்த மாதிரி இல்லாம சுதர்ஷனம் இஸ் an initiative to get authentic answers from சம்பிரதாய வித்வான்ஸ். ஸோ அந்த விஷயத்துல இந்த சத்சங்க இந்த சங்கோஷ்டி குளோபல் சங்கோஷ்டியில we have tried to answer some Ramayana queries. Let's come and enjoy that. அடியன் தாசன். நம்ம நாட்டில் நிறைய ராமாயணங்கள் இருக்கு. அதுல நம்ம சம்பிரதாயத்துல இந்த வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்ப ராமாயணத்துக்கும் ரொம்ப ஸ்பெசிபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதனால, அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன தாசன்? முதல்ல வந்த ராமாயணம் வால்மீகி அருளி செய்த ராமாயணம். அதை பின்பற்றி பல பாஷைகள்ல பல கவிகள் பல மகான்கள் ராமாயணம் செய்திருக்கிறார்கள். ஏன்னா மனுஷ குலத்துக்கு அது ரொம்ப முக்கியமானது ராமாயணம், அதனால்தான் அப்படி பண்ணி இருக்கிறார்கள். அதுல வால்மீகி ராமாயணம் தான் ரொம்ப பிரமாணமாக நம்ம ஆச்சாரியெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அதுக்கு காரணம் என்ன கேட்டா, அதுதான் ஒரிஜினல், முதல்ல வந்தது. அதை தழுவி மற்றதெல்லாம் வந்ததுங்கிறது ஒரு பிரதானமான காரணம். ஆனா அது மட்டும் காரணம் இல்லை, இன்னும் ஒரு 5-6 காரணங்கள் இருக்கு. வால்மீகி ராமாயணம் பெருமாள் ஸ்ரீராமன் எழுந்தருளி இருக்கச்சியே வால்மீகி அருளி செய்தது, அது ஒரு விஷயம். 2வது, அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பெருமாளே தன்னுடைய செவியினாலே திருச்செவியினாலே கேட்டருளினார் அப்படின்னு இருக்கு, இது 2வது விஷயம். 3வது, இந்த காவியத்திலே இந்த ராமாயணத்திலே எந்த விதமான பொய்யும் கலக்காது அப்படின்னு பிரம்மா வால்மீகிக்கு வரம் கொடுத்திருக்கார். நீ ராமாயணத்தை பண்ணு அப்படின்னு வால்மீகியை பிரேரணம் பண்ண பிரம்மாவானவர் இதுல எந்த பொய்யுமே வராது அப்படின்னு சொல்லியிருக்கார். நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கூட கண்ணுல நேர பார்த்தா மாதிரி நன்றாக தெரியும், அதனால நன்றாக எழுத முடியும் அப்படின்னு வரமும் கொடுத்திருக்கார். அதனால பிரம்மா கொடுத்த இந்த வரங்கள்னால கொஞ்சம் கூட பொய் கலக்காத சத்தியமான விஷயமான எல்லா சம்பவங்களையும் சொல்லக்கூடியது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிறது. அடுத்து 4வது விஷயம், இந்த வால்மீகியே கூட தன்னுடைய ஆச்சாரியர் நாரதர் கிட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தை உபதேசம் பெற்றுண்டு அதுக்கப்புறம் தான் விஸ்தாரமா பண்ணார் அப்படின்னு இருக்கிற அப்படின்னால இது சாம்பிரதாயகமா இருக்கு அப்படின்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் 5வது விஷயம், பல மகரிஷிகள் இதை கேட்டார்கள். எல்லா மகரிஷிகள்ட்டையும் வால்மீகி முதல்ல லவகுஷால் மூலமாக இந்த ராமாயணத்தை அவர் பாடச் சொன்னார். அவெல்லாம் கேட்டு எல்லாரும் ஆமோதனம் பண்ணா. ஏன்னா வேதத்தினுடைய அர்த்தம் பூர்த்தியாக இருக்கு இதுல. மனுஷனுடைய தர்மங்கள், சரணாகதி சாஸ்திரங்கள், வேதாந்தங்கள் எல்லாமே இதுல இருக்குங்கிறபடினால ரிஷிகள் எல்லாம் ஆமோதனம் பண்ணார்கள் அப்படின்னு இருக்கு. ஆக இத்தனை பெருமை இந்த வால்மீகி ராமாயணம். இது ஆதி காவியம், முதல் காவியம் இருக்கிறபடினால இதை நாம பிரமாணமா எடுத்துக்கிறோம். இதை அனுசரிச்சு வந்த மற்ற ராமாயணங்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது. பாலாஜி சுவாமி நிறைய கம்பராமாயண உபன்யாசங்கள், இந்த மாதிரி ஆழ்வார் பிரபந்தங்கள்ல ஒரு ஈடுபாடே ரொம்ப தனி. அரியன் சுவாமி, இப்ப இந்த மாதிரி வால்மீகி ராமாயணம் இருக்கும்போது இந்த சம்பிரதாயத்துல கம்பராமாயணத்துக்கான இடம், ஆழ்வார் பாசுரங்கள் இல்ல ரகுவீர கத்தியம் அந்த மாதிரி வரும்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்? அது ஸ்டாண்ட் அலோனாவோ இல்ல இன் கம்பேரிசன் வித் வால்மீகி ராமாயணமாவோ அதை நம்ம எப்படி அனுபவிக்கிறோம் சம்பிரதாயத்துல? அடியன் இந்த விஷயத்துல வால்மீகி ராமாயணம் தவிர்த்த மற்ற கிரந்தங்கள், அது ஆழ்வாசி சுத்தியாக இருக்கட்டும், கம்பராமாயணமாக இருக்கட்டும், வால்மீகி ராமாயணத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு எல்லா ராமாயணத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டாலும் கூட இதை 4 விதமாக பிரிச்சுக்கலான்னு அடி சொல்றது. வால்மீகி சாதிச்சதையே மற்ற ராமாயணத்துல சொல்லப்பட்டதுன்றது ஒண்ணு, வால்மீகி சாதிக்காதது மற்றவர்களாலே சொல்லப்பட்டது என்பது ஒன்று, வால்மீகி ஓரிடத்துல சாதிச்சதை வேற ஒரு இடத்துல சாதிக்க மற்றவா சொல்லி இருக்கிறது என்பது ஒன்று,
வால்மீகிக்கு முரண்பட்டு சொல்றது என்று ஒன்று. இப்படி நான்காக பிரித்துக் கொண்டதே ஆனால் வால்மீகி சாதிச்சதையே மற்ற ஆழ்வார்களாக இருக்கட்டும், கம்பனாக இருக்கட்டும், காளிதாசனாக இருக்கட்டும், யார் சொல்லியிருந்தாலும் அதுல ஒன்றும் விபரீதத்தையே இல்லை. அதாவது முரண்பாடே இல்லைங்கிறதுனால அப்படியே எடுத்துட்டு போறோம். எப்படியானா ஸ்ருதிக்கு ஒத்த ஸ்மிருதியை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோமோ அப்படி வால்மீகி சாதிச்சதையே மற்ற சொல்லியிருக்கா என்கிற பட்சத்துல அதுல முரண்பாடு இல்லை, அதை எடுத்துக்கிறதுலையும் யாதொரு தோஷமும் இல்லை. வால்மீகி சாதிக்காத மற்றவா சாதிச்சிருக்கான்ற பட்சத்துல அதை ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். வால்மீகி சாதிக்காதது ஆழ்வார்களாலே சாதிக்கப்பட்டது, வால்மீகி சாதிக்காதது மற்ற கவிகளாலே சொல்லப்பட்டது. அப்படின்ற பட்சத்துல ஆழ்வார்களும் நமக்கு சம்பிரதாயத்துல எப்படியானா வால்மீகி பகவான நாம் அவர் வார்த்தையை பிரமாணமாக எடுத்துக்கிறோமோ அவரும் அது மாதிரி ஆழ்வார்களும் மயர்வர மொழிகளும் அவ்வளவு பெற்றவாளா இருக்கிறதுனால வால்மீகி ராமாயணத்துக்கு எந்த அளவுக்கு பிராமணியத்தை ஒத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆழ்வார்களையும் ஒத்துக்கலாம். அதனால இன்னொன்னு என்னன்னா, ஆழ்வார் ஸ்ரீசுக்திகள்ல வால்மீகி ராமாயணத்துல கூறப்படாதது எது இருந்தாலும் அது கூறப்படாததாக இருக்கிறதோ வால்மீகி ராமாயணத்தோடு முரண்பட்டது ஒரு அக்ஷரம் கூட கிடையாது. உதாரணமாக பெரியாழ்வார் சீதை ராமன மல்லிகை மாலையில ஆற்றதை பத்தி சாய்கிறார். பிரம்மாவிடத்துல இவன் வரம் கேட்ட பொழுது ஒரு குழந்தையாக பிரம்மா மடியிலிருந்து 10 விரலாலை இவன் வந்திருக்கவன் ராவணன் என்று காண்பிச்ச விஷயத்தை சாய்கிறார். அது மாதிரியாக பூனையுடைய முதுகுல உண்டை பூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா என்று இப்படிப்பட்ட ஒரு 4 சரித்திரங்கள் வால்மீகியால சாதிக்கப்படல, ஆழ்வார்கள் சாதிச்சிருக்காங்க. அதை நாம பிரமாணம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னால் நாம் சுவாமி தேசியன் எல்லா இடத்துலையும் ஆழ்வார்களை சொல்லும் போது ரிஷிகளுக்கு துல்லியமானவர் என்றும் அவளும் அபிநவ தசாவதாரம் என்று சாட்சியிருக்கிற மாதிரியும் எந்த இடத்துலயுமே ஆழ்வார்களை இப்போ வால்மீகி பகவானை எப்படி எடுத்துக்கிறோமோ அது மாதிரி எடுத்துக்கிறதுக்கு விதுராதிகளிலும் உத்கிருஷ்ட பிரபாவரான ஆழ்வார் என்று அங்கென்றையும் ஆழ்வார்களுக்கு அந்த ரிஷிகளுக்கு சதுரசமான ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறதுனால இதை எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, சதகோடி பிரவிஸ்திரமான ராமாயணம் இருந்தது மேல் லோகத்துல என்று சொல்லியிருக்கிறதுனால இப்போ இந்த வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்படாமல் இருந்த விஷயத்தை நடந்த விஷயத்தை தான் ஆழ்வார்கள் சாதிச்சிருக்கா என்பதனாலே அது பிரமாணமானதுக்கு தட்டு இல்லை. அது தவிர மற்ற கம்பராமாயணம் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு ஆனால் கம்பனே ஆரம்பத்துல சொல்லிடுறார். முதல்ல அவையடக்கம் எந்த கிரந்தங்களையும் இல்லாமல் கம்பராமாயணத்துல அவையடக்கம் 6 பாசுரம். அந்த 6 பாசுரத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ கம்பன் என்ன சொல்றாருன்னா வால்மீகிக்கு தான் பிரமாணம், அதைதான் இங்க பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவரே சொல்றார். வையம் என்னை இகழவும் மாசனுக்கு எய்தவும் இது இயம்புடி ஆதலின் பொய்யில் கேள்வி பொய்யினோன் புகழ் தெய்வமாக்கவி மாட்சி தெரிக்கவே. அப்ப நீர் எதுக்கு நீர் இந்த கிரந்தம் எழுதுறாரு என்று சொன்னார், என் வாக்கு சபலமானவன்னு எழுதுறேன், வெயிலோட பெருமை நிழலை கண்டாதான் தெரியும், என்ன மாதிரி புன்கவி எழுதினாதான் வால்மீகியோட பெருமை தெரியுறதுக்காக நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்றேன். ஆகையினால அப்படிப்பட்ட இடத்துல இப்போ கம்பராமாயணம் முதலியவற்றில 2ஆக பிரிச்சு கொள்ளுமே. ஆனால் வால்மீகி சொன்னதையே கம்பர் சொல்லியிருக்க, ஆனா வால்மீகி சொன்ன இடத்துல சொல்லல. அப்படிப்பட்டது ஒரு சிலது இருக்கு, அதையும் ஏத்துக்கலாம். ஏன்னா விஷயத்துல வித்தியாசம் இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இளைய பெருமாள் தன்னை யாருன்னு அனுமான இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது நான் இவர் தம்பின்னு நினைச்சு ரத்த பாசத்தால கைங்கரியம் பண்ண வந்தவன் வந்து இவருடைய குணங்களுக்கு தோற்று கைங்கரியம் பண்ண வந்தேன் என்று இளைய பெருமாள் அனுமான இடத்துல சொன்னதாக வச்சிருக்கிற வாக்கியத்தை கொண்டு வந்து காட்டுக்கு புறப்படும் போது சுமித்ரா தேவியா அவர் லக்ஷ்மணன் சேவிக்கும் போது நீ தம்பின்னு நினைச்சு ரத்த பாசத்தால கைங்கரியம் பண்ற மாதிரி பண்ணாதே, அடியவன்னு நினைச்சிட்டு நீ கைங்கரியம் பண்ணு என்று இவன் பின் செல் தம்பி என்னும்படி என்று அடியாரின் ஏவல் செய்தி என்று அகமசிய அவரோபாதா குணதாசியம் பாதகா என்று இளைய பெருமாள் சொன்ன வாக்கியத்தை இளைய பெருமாளை நோக்கி சுமித்ர சொன்னதாக வச்சிருக்கார். இது மாதிரி விஷயத்தை எடுத்துக்கலாம். அது தவிர எந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம் புதுசாக கம்பன் சேர்த்திருக்கார். ஆழ்வாருக்கு கொடுக்கிற ஸ்தானம் ஆழ்வார்கள் ரிஷி துல்யா ரிஷி ரிஷி கிசாமக என்றெல்லாம் சொல்றபடி இல்லாட்டா கூட
கம்பன் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா ஒரு சில விஷயங்களை தானா கூட்டியிருக்காரு. அதுல அப்படி கம்பன் கூட்டினதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு கம்பன் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த விஷயங்கள் அவசியம் மனுஷாளுக்கு போய் சேரும், அத ராமாயணத்துல நாம போட்டுடலாம். கம்பனுக்கு எப்பயுமே வேதத்து மேல ஆதரவு ரொம்ப அதிகம். இந்த வேதத்துல மகா விசுவாசத்தை ஜனங்களுக்கு ஏற்படுத்தணும் என்கிற எண்ணத்துல சுமார் ஒரு 100 பாட்டு எழுதியிருக்காரு அவர். அதுக்காக என்ன பண்றாருன்னு சொன்னா, வால்மீகி ராமாயணத்துல பரதன் தான் தப்பு பண்ணான் என்று எல்லாரும் நினைக்கிற பொழுதோ, கௌசல்யா தேவின்னு நினைக்கிற பொழுதோ, அப்ப பரதன் சபதம் பண்ற அந்த இடத்துல சொல்லப்படாத விஷயங்களும் இப்ப கம்பராமாயணத்துல அந்த சபதத்தை எடுத்துட்டால் வால்மீகி சொன்னது அது தவிர கைசிக புராணத்துல சொல்லப்பட்ட பாவங்களையும் கூட சேர்த்து அதோட தானாக ஒரு சிலரை சேர்த்திருக்கார். அப்போ சேர்க்கும் போது அவனுக்கு கம்பனுக்கு கைசிக ராமாயணத்தில் கூடிய தர்மமும் இந்த காவிய மொழியாக காட்ட வேண்டும் என்பதற்காக சேர்த்துருக்கார். மூன்றாவது என்ன பண்ணிருக்காருன்னா, உதாரணத்துக்கு 2 உதாரணம் சொல்றேன். யாரு வேதத்தை பௌருஷேயம் என்றும் வேதத்தை நிந்திச்சு உபன்யாசம் பண்றானோ அவனுக்கு என்ன கதி வருமோ அந்த கதி ராமன் காட்டுக்கு போறதுக்கு காரணமா இருந்தா எனக்கு வழக்கம் என்று எழுதியிருக்காரு. இது வால்மீகி ராமாயணத்துல இல்ல. எவன் ஒருவன் எழுதா கிளவியான வேதத்தை ஒருத்தனால எழுதப்பட்டது என்று அதுக்கு காலம் குறிக்கிறானோ, வேதம் அபௌருஷேயம் இல்லை என்று உபன்யாசம் பண்றானோ அவனுக்கு வர கதி எனக்கு வரட்டும். இது தப்பு கிடையாது. இது சேர்த்ததுல அவருக்கு வேதத்தோட மகிமை தமிழ் ஜனங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எழுதியிருக்கார். அத மாதிரியாக தழைத்த தன் தோல்வினோ தலைவன் அல்ல என்று சொல்லும் இழுதை நெஞ்சினோம். ஸ்ரீமன் நாராயணன் பரதேவதை இல்லை என்று சொல்லி உபன்யாசம் பண்ணக்கூடியவனுக்கு என்ன கதி வருமோ அது எனக்கு வழக்கம் என்று சொல்றார். இதெல்லாம் நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா அவருக்கு தான் சொல்ல வந்த ஒரு சில முக்கியமான விஷயங்களை பரதன் வாயு வழியாக சொன்னால் அது போய் சேரும் என்கிற எண்ணத்தால இப்படிப்பட்டதை சேர்த்துக் கொள்ளலாம். எந்த இடத்துல நாம அதை ஒரு சிலரை தள்ள வேண்டும் என்று சொன்னால், வால்மீகி ராமாயணத்துக்கு முரண்பட்டுனா கதையை மாத்தி முரண்படணும் இல்ல, முரண்பட்டா மாதிரியாக ஆனா கண்டிப்பாக மாறுபட்டு சொல்லியிருக்க விஷயங்களை வால்மீகி ராமாயணம் தான் பிரமாணம். உதாரணமாக பெருமாள் காடேறினார், அன்னைக்கு இரவே தசரதன் மரிச்சுட்டார் என்று கம்பன் சொல்ற. ஆனால் சுமந்திரர் போய் அங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்து அவர் ஏறிட்டார், பெருமாள் காட்டுக்கு உள்ள ஏறிட்டார்னு தெரிஞ்சு திரும்பி வந்து பேசி அதுக்கப்புறம் தான் சக்கரவர்த்தி மாண்டார் என்று ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு. இதை நாம ராமாயண பிரகாரம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். யதாவத்து சம்பிரபுஷ்யதி என்று அனுகிரகம் பண்ணி எழுதப்பட்டது, அதுக்கு மாறுபட்டு இருக்கு. இவர் ஏன் பண்றாருன்னு சொன்னா, இவன் பிரகாரம் அந்த சக்கரவர்த்தியாலே ராமன் இல்லாமல் 4 நாள் வாழ முடியாது என்கிற எண்ணம் இவனுக்கு இருக்கிறதுனாலையும், தசரத சக்கரவர்த்திக்கு ராமன் பக்கத்துல இருக்கக்கூடிய பிரேமத்தை காட்டுறதுக்காகவும் அன்று இரவே மரித்தான் என்று எழுதியிருக்கான். இந்த விஷயத்தை நாம கம்பனை எடுத்துக்கொள்ள மாட்டான், கம்பனை தூஷிக்கவும் மாட்டான். ஆனால் எது நடந்தது என்று சொன்னால் வால்மீகி பிரகாரம் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு சாம்பிளுக்காக காண்பிச்சேன். அதனால இப்படி வால்மீகி கூறினதுல எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. வால்மீகி கூறாத ஆழ்வார்கள் சாட்சி விஷயத்துல அவசியம் அது பிரமாணம் ஏற்றுக்கொள்ளலாம். மற்றவர்கள் வால்மீகி ஒரு இடத்துல சொன்னதை வேற ஒரு இடத்துல சொன்னதையும் ஏற்றுக்கொள்ளலாம். வால்மீகி சொல்லாத ஒரு விஷயத்த ஆனா அவசியமாக இந்த விஷயம் ஜனங்களுக்கு போய் சேரணும் என்பதற்காக கவி பூத்தினான் என்று சொன்னால் அதுல யாதொரு தோஷமும் இல்லை, ஏற்றுக்கலாம். வால்மீகி முரண்பட்டு இருந்தால் அந்த விஷயத்துல மற்றவர்களை பூசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பிரமாணமானது வால்மீகி ராமாயணம் தான் ஆகும் என்பதை நாம மனசுல வச்சுட்டு கிரந்தங்களை பார்க்கணும்ன்றது அடியனுடைய அபிப்பிராயம். மேல இதுல இப்ப நிறைய குழந்தைகள் இருக்கா, இல்ல பெரியவாளே சில பேர் ராமாயணம் வாசிக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு இப்ப திடீர்னு ஏதோ இப்ப கூகுள்ல ஒரு புக் படிக்கிற மாதிரி இல்லாம இப்ப ஒரு வால்மீகி ராமாயணம் அப்படின்னா, இப்ப வாஜராஜ சுவாமி வால்மீகி ராமாயணம் தேவர் எப்படி கத்துண்டது, அந்த இப்ப ஆத்துல வந்தது என்ன காலக்ஷேபம் மாதிரி சொல்லி கொடுத்தாளா, இல்ல ஒரு இப்ப கத்துக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு அந்த வால்மீகி ராமாயணம் எப்படி கிடைக்குது, பாலாசுவாமி அதே மாதிரி கம்பராமாயணம், இந்த ஆழ்வார்கள் ராமாயண அனுபவம் இதை வால்மீகி ராமாயணத்தோட சேர்ந்து கத்துக்கணும்னு நினைக்கிறவா எப்படி கத்துனா சுவாமிகளுக்கு எப்படி அதை கத்து கொடுத்தா அப்படின்றத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும். ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறது எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே கட்டாயம் அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது லைஃப் பாடம்.
அது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. முக்கியமாக நம்ம சம்பிரதாய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதனால ராமாயணத்தை நம்ம கத்துக்கிறதுல ரெண்டு விதமா அடியேன் பார்க்கிறேன். முதல்ல சின்ன வயசுலேருந்தே நிறைய ராமாயண கதைகள்லாம் பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதாவது வால்மீகி ராமாயணம் இல்லாமல் ராமாயண சங்கிரகம், ராமோதந்தம், இந்த மாதிரி சங்கத்துல இருக்கு. இந்த மாதிரி தமிழாக்கங்கள்லாம் நிறைய கிடைக்கும். அது மாதிரி ராஜாஜி எழுதின ராமாயணம் அந்த மாதிரி எல்லாம் இங்கிலீஷ்ல கூட இருக்கும். அதெல்லாம் நிறைய சின்ன வயசுலேருந்தே தாராளமா படிக்கலாம். ஆனா இந்த வால்மீகி ராமாயணம், அந்த மூலமான ராமாயணம் அப்படின்னு வரைச்ச, அது வந்து வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்றபடினாலையும், அது சம்பிரதாயத்துல ரொம்ப பிரதானமான கிரந்தமானபடினாலையும், நிறைய ரகசிய அர்த்தங்கள் இருக்கிறபடினாலையும் அதை உபதேசமா முதல்ல வாங்கிக்கலாம். அது ஆச்சாரியர்கள் ஸ்ரீமத் ராமாயண உபதேசம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவார்கள். உபதேசமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணணும். நித்தப்படி ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு வந்து பூஜையெல்லாம் போட்டு, அந்த கிரந்தத்துக்கே பூஜையெல்லாம் போட்டு அதை பாராயணங்கள்லாம் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள்லாம் ஆச்சாரியர்கள் கிட்ட காலக்ஷேபமாக கேட்கணும். சுவாமி தேசிகனே வந்து அபயப்பிரதான சாரம் முதலான விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கார். பல கிரந்தங்கள் இதுக்காக இருக்கு. அதுல காலக்ஷேபமாக கேட்டு வால்மீகி ராமாயணத்தை விசேஷமா தெரிஞ்சுக்கணும். அதனால அடியன் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா ரெண்டு. முதல்ல ராமாயணம் கதை, அதனுடைய தத்துவங்கள் அதெல்லாம் பொதுவாக சின்ன வயசுல இருந்தே நம்ம கத்துக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விஷயங்கள் மேல 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 தெரிஞ்சுட்டே வரும். ஆனா சம்பிரதாயமான அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வால்மீகி ராமாயணம் தான் கதி. அதுக்கு வந்து ஆச்சாரியர் மூலமா கேட்டாதான் வழி, வேற வழி கிடையாது. வேற எல்லாம் பண்ணா அது சரியா புரியாது. அதனால அது உபதேசமாக விட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் பாராயணமாக நாம் சேவித்துக் கொண்டு காலக்ஷேபமாக அர்த்தங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கு இப்ப நிறைய பேர் வந்து நான் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணலாமா, எல்லாரும் பண்ணலாமா இந்த பாராயணம்? அது இப்ப இந்த ராமாயணம் ஆச்சாரியர் மூலமா கத்துக்கணும்ன்றது ஸ்பஷ்டமா இருக்கு. இதுக்கான கிரைட்டீரியான்னு இப்ப ஸ்திரீகள் சேவிக்கலாமா, பாராயணமா பண்ணலாமா, அந்த மாதிரி அதுக்கு வந்து இப்ப மற்றவாளுக்கெல்லாம் வந்து இப்ப வெளியில ஒரு சின்மயா வித்யாலயம் போனா ஸ்ரீமத் பாகவத் எடுத்துக்கிறான்னா அவளுக்குலாம் வேற எதுவும் இல்லை, நமக்கு அந்த மாதிரி இல்லை. சோ அப்படி இருக்கும்போது ஒரு இதுக்கான என்ன கிரைட்டீரியா, யார் வந்து இதை கத்துக்கலாம், அதுக்கு என்ன சமாசயனம் ஆயிருக்கணுமா, இந்த காலக்ஷேபத்துக்கு உண்டான அதே கிரைட்டீரியா அதுக்கும் இருக்கா ஸ்ரீமத் ராமாயணம் கத்துக்கிறதுக்கும்? ஆமா, வால்மீகி வந்து ஸ்ரீமத் ராமாயணம் பண்ண அப்புறம் அதை பிரச்சாரம் பண்ணணும்னு நினைச்சார். எதுக்காக அப்படின்னு கேட்டா, அது வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்குவதாக இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு ஸ்பஷ்டமாக அவருக்கு தெரிஞ்சபடியினால அது ராமாயணத்திலேயே சொல்றார். சுவாமி தேசிகனும் சொல்றார், 4 வேதம் ஒரு தட்டிலும் தான் ஒரு தட்டிலுமாக நிற்கக்கூடிய ராமாயணம் அப்படிங்கிறார். அவன் 4 வேதத்துக்கு சமமா இருக்கும். அதனால வந்து அதை சம்பிரதாய முறைப்படி கத்துண்டாதான் அதனுடைய அர்த்தம் நமக்கு கிடைக்கும். இந்த காலத்துல புஸ்தகம்லாம் எங்க பார்த்தாலும் கிடைக்கிறது, யார் வேணாலும் பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, பண்ண முடியும்னு. ஆனால் சம்பிரதாய முறைப்படி, சம்பிரதாய நெறிப்படி நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் என்ன பண்ணணும் கேட்டா, அது சமாசயனத்துக்கு அப்புறம் ஆச்சாரியன் கிட்ட அது உபதேசம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் முறைப்படியான பாராயணங்கள்லாம் பண்ணி அது செய்யறது தான் நல்லது. அதே சமயம் வேற ஒரு விஷயம் ஒண்ணு ஒரு கேள்வியில இருக்கு, அழகான ஒரு விஷயம். அதாவது என்ன கேட்டா, ராமாயணம் பாராயணம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாலே அப்ப எல்லாரும் பண்ண நாங்கெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு இதுல யாரும் ஆதங்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டான்னா, நம்ம சம்பிரதாயத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, ராமாயணம் மட்டும்தான் விஷயங்கிறது கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னா, இப்ப பெண்கள் எடுத்துட்டோம்னா, பெண்கள் ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணுவது சம்பிரதாயத்துல இதுவரை வழக்கத்துல வரல. நம்ம ஆச்சாரியெல்லாம் அதுவும் ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் ஸ்ரீகள்லாம் பண்ணல. அது மாதிரி சின்ன குழந்தைகள்லாமும் வால்மீகி ராமாயண பாராயணம் வேற கதையெல்லாம் கேட்டிருக்கா, நிறைய அந்த ராமாயண கதை புஸ்தகங்கள்லாம் படிக்கலாம். ஆனால் வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிற அந்த பாராயணம் அப்படிங்கிற கன்செப்ட்ல வரைச்ச அது சம்பிரதாயத்துல இது வரைக்கும் வரல. அதனால யாருக்கும் எந்த குறவும் இல்லை. இப்ப கூட பார்த்தோம்னா நம்ம சம்பிரதாயத்துல வந்து வால்மீகி ராமாயணம் இல்லாட்டா என்ன, 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு, பாதுகா சகஸ்ரம் இருக்கு, சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள், ஆழ்வானுடைய ஸ்தோத்திரங்கள் முதலானதெல்லாம், சுவாமி தேசிகன் அருளி செய்த ரகசிய கிரந்தங்கள், ரகசிய திரைசாரம் தவிர 32 ரகசிய கிரந்தங்கள் இருக்கு. இத்தனை கிரந்தங்கள்லாம் இத்தனையும் நமக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு.
மற்ற சம்பிரதாயங்கள்ல, அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயம் அல்லாத மற்ற சம்பிரதாயங்கள்ல அவளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. அவளுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் கிடையாது. அது மாதிரி ரகசிய கிரந்தங்கள் அப்படின்னு ஒண்ணு கிடையாது அவளுக்கு. அந்த மாதிரியாக சுவாமி தேசியன் ஸ்தோத்திரங்கள்லாம் அருளி செய்த மாதிரி அந்த மாதிரியான திவ்யமான ஸ்தோத்திரங்கள் அதெல்லாமும் கிடையாது. அதனால அவள்லாம் என்ன பண்றான்னு கேட்டாங்க, சும்மா நாங்க என்ன பண்ணலாம் கேட்டாலும் நாங்க ஸ்ரீமத் ராமாயணம் செய்யணும்னு சொல்லிட்டு அவ வந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னு தோன்றது. அடியோட அபிப்பிராயத்தை சொல்றேன். ஆனால் நமக்கு எந்த குறவும் வைக்கல. நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் குலசேகராழ்வார் அருளி செய்த ராமாயணம் அப்படின்னு இருக்கு, பாசுரப்படி ராமாயணம் அப்படின்னு பெரியாச்சான் பிள்ளை அருளி செய்தது இருக்கு. அது தவிர திருவங்கி ஆழ்வார், பெரிய ஆழ்வார் இவர்கள்லாம் அனுபவிச்ச ராமாயணம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. சுவாமி தேசியனுடைய ரகுவீர கத்தியம் முதலானதெல்லாம் இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நமக்கு. அதனால நம்ம சம்பிரதாய முறைப்படி நம்ம ராமாயணம் கத்துக்கணும்னா அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு உட்பட்டு நாம் வந்து சமாச்சரியமான புருஷர்கள் மட்டுமே ஸ்ரீமத் ராமாயணத்தை காலக்ஷேபமாக கேட்டு பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் அது சரியாக இருக்கும். இல்லாட்டா அது சம்பிரதாயத்தை விட்டு மீறினதாக இருக்கும் அப்படிங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். பாலாஜி சுவாமி அடியன் தேவரீர் இந்த பிரபந்த அனுபவங்கள் ராமாயணம் கம்பராமாயணம்ல வாசிச்சது எப்போ அது வந்து அது வந்து ராமாயணத்தோட இப்ப வால்மீகி ராமாயணம் வாசிச்சுட்டு கம்பராமாயணம் வாசிச்சதா, அது அந்த அந்த இன்டர்லிங்க்ன்றது வந்து அது எப்படி நடந்தது சுவாமிக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அடியன் முதல்ல ரகுவம்ச மகாகாவியம் தகப்பனாரத்துல செய்திச்சேன். அப்பயே ராமாயணத்துல ஒரு ஈடுபாடு வந்தது. அதற்கப்புறம் அடியனுக்கு வந்து அடியன் தகப்பனார் சாச்ச அவருக்கு மனசுக்குள்ள ஒரு குறை இருந்தது. தெலுங்கு தேசத்துல அவர் சிரோமணி வாசிச்சதுனால பேச்சு தமிழ் மட்டும்தான் இருந்தது. ஸ்ரீமத் ஐஹிங்க திருவள்ளுவாரத்துல பகவத்கீதை காலக்ஷேபம் பண்ணும்போது கூட சம்ஸ்கிருத ஞானத்தை வச்சிருந்து அந்த ஆழ்வாசி சுத்தியை நான் கத்துனே தவிர முறைப்படி தமிழ் கத்துன்னு நான் ஆழ்வாசி சுத்தி அனுபவிக்கலன்னு ஒரு குறை இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்காக அவர் தமிழ் வாசிச்சார். அதனால அவர் என்ன சொல்றேன், நீ எப்படியோ 4000 அதிகாரியா இருக்க, உனக்கு தமிழ் ஞானம் சாகித்ய ஞானம் வரணும், அதனால நீ வந்து அவசியம் கம்பராமாயணம் வாசிக்கணும் என்று சொல்லி, இன்ஃபேக்ட் ஆத்துல கம்பராமாயண புஸ்தகம் கிடையாது, அதுக்காக ஸ்கூல் லைப்ரரியில கோடை விடுமுறையில கொண்டு வந்து அப்ப சம்ஸ்கிருத சாகித்ய பாடம் சொல்றதெல்லாம் நிறுத்திக்கு கம்பராமாயணத்தை அடி எனக்கு பாடம் பூர்ணமாக கம்பராமாயணத்தை பாடமாகவே கத்துட்டு இருக்கேன் அவரிடத்துல. அதுக்கப்புறம் இப்ப கூட இப்ப வாசுதேவாச்சார சுவாமி சாட்சி ரீதியில நமக்கு நிறைய புத்தகம் இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்தையே சேவிச்சா அதுக்குண்டான சம்ஸ்கிருத வியாக்கியானங்களை சேவிச்சா வரக்கூடிய ஞானத்தை விட ஆழ்வார் ஸ்ரீசுக்தியை சேவிச்சா வரக்கூடிய ஞானம் அடியன் ஒரு விஷயம் சொல்றேன். ஒருத்தர் பகவத்கீதை காலக்ஷேபம் சாட்சி இருக்கட்டும், அந்த காலக்ஷேபம் ஆரம்பிக்கும் போது அங்க ஒருத்தர் வரமாட்டான். ஜனாலும் ஒருத்தர் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அங்க வந்து உட்கார வச்சா, இப்ப அவருக்கு கடைசியில தனியும் சொல்லி முடிக்கும் போதுதான் இந்த பகவத்கீதை காலக்ஷேபம் தெரியும். இந்த பகவத்கீதை காலக்ஷேபமா ராமாயண காலக்ஷேபமானே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பகவத்கீதைத்துல ஸ்ரீமத் ராமாயணத்தை புகுத்தி இருக்கா. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப ஆழ்ந்த ஞானம் அடியனுக்கு ராமாயணத்தை சம்பாதிக்கணும்ன்றது ஏற்பட்டதுக்கு காரணமே மற்ற ஆச்சாரியால் இந்த ராமாயணத்தை பார்த்ததுக்கும் நம்ம ஆச்சாரியால் பார்த்ததுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுல. முன்பின் கதையை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பார்த்து ஸ்ரீமத் ராமாயணத்துல நம்ம பெரியவா சாட்சிருக்க ஒவ்வொரு விஷயமுமே ஒரு ஆராய்ச்சி. அதனால இப்போ வாசுதேவாச்சார சுவாமி சாட்சியா மாதிரி நமக்கு 100 கணக்கான ராமாயண கிரந்தங்கள் இருக்கு. அவை பிரதான சாதனம் ஒரு 10 அதிகாரம் என்று சொன்னால் அதுல ஒவ்வொரு அக்ஷரமும் கூட அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணப்பட்டு எழுதப்பட்டது. பிரபத்தியை பத்தி நம்ம சம்பிரதாயத்துல நாம தான் பிரபத்திங்கிறத ஒரு சாட்சாத் மோட்சோபாயமாக சொல்லிட்டு இருக்கோம். அதனால நமக்கு அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதிகம் இருக்கு. ஒரு சாதாரண விஷயங்களை பத்தி சொல்லும் போது கூட பகவத்கீதையை காலக்ஷேபம் பண்ணாலே ஸ்ரீமத் ராமாயணத்துல பிரமேயங்கள் நன்னா தெரியும். அது சமாசயனம் அவசியம் ஆயிருக்கணும். ஏன் சமாசயனம் ஆனா விட்டு இதை முறையாக ஆச்சாரியருக்கு கற்றுக்கணும் என்று சொன்னால் ரகசிய விஷயங்கள் பொதுத்து இருக்கிறதால. இப்போ சமாசயம் ஆறதுக்கு முன்னாடி கதையை தெரிஞ்சுக்கலாம், ஒட்டுமொத்தமாக சாமானிய தர்மங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனா ரகசிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சமாசயனம் கண்டிப்பா ஆயிருக்கணும். இப்போ அதனால கண்டிப்பாக ஸ்ரீமத் ராமாயணத்தை ரகசிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவா தெரிஞ்சு கொள்ளவும் முடியாது, அவனுக்கு சொல்லி தரவும் முடியாது. மற்ற விஷயங்களை சாமானிய தர்மங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சமாசயத்துக்கு முன்னாடி எப்போ வேணா குழந்தையில இருந்தே கத்துக்கலாம். ஆனால் அவசியம்
நாம் ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றுக்கொண்டுதான் ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும். சுவாமி எம்பெருமானாரே மாத்துலர் இடத்துல திருமலை நாம யாரு ராமாயணம் சொன்னாலும் பிதாமகசியா அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டுதான் சொல்றோம். பாஷ்யக்காரரே அவதார புருஷரே ஒரு வருஷ காலம் திருமலையில இருந்து அதை சமுதாய முறையாக கத்துக்கிட்டாங்க போது நாம் அதை மீற முடியாது, மீறவும் கூடாது. அந்த ஆழத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவசியம் ஆச்சாரிய முகையில தான் கத்துக்கணும். அப்படி கத்துண்டா விட்டு மற்ற ராமாயணங்களை சேவிக்கும் போது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அடியன் கம்பராமாயணம் ஏறக்குறைய ஒரு 100கணக்கான உபன்யாசங்கள் பண்ணிருக்கேன். அதுல கம்பராமாயணத்துக்குன்னே வாழ்க்கையை செலவு பண்றவா நீங்க எப்படி இப்படி இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும் என்று கேட்கிறா. அதுக்கு ஒரே காரணம், நாங்க முறையா இதை ஒரு ஆச்சாரத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் என்பதுதான். அதனால அவசியம் ஸ்ரீமத் ராமாயணம் என்பது சின்ன வயசுல இருந்தே கதைகளை தெரிஞ்சுக்கலாம், ஏதோ வேணா ரகுவம்சத்தை வாசி தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரியாக சம்புராமாயணம் இருக்கு, சம்புராமாயணத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். கதபாகத்துக்கோ சாமானிய தர்மங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கோ எந்த கிரந்தத்தை வேணாலும் சேவிக்கலாம், இதே ராமாயணத்தை கூட சேவிச்சுக்கலாம். ஆனால் ரகசிய விடயங்களையும் சூக்ஷ்மார்த்தங்களையும், அது மாத்திரம் இல்ல, அரிய ரகசிய விடயம் முக்கியங்கிறதுனால சொல்றேனே தவிர ரகசிய விஷயம் மாத்திரமே இல்லை. அந்த ஸ்ரீமத் ராமாயணத்திற்குரிய ஒவ்வொரு பகுதி விகுதி பிரகிருதி பிரத்யேகத்தை பற்றிய ஆழ்ந்த அறிவு பார்த்தால் நமக்கு நம்ம ஆச்சாரிய எப்படி சாட்சித்தான் பார்த்தா ஆச்சரியமாக போயிடும். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நிறுத்திவிடுவேன். ஏபிஷ்ட சச்சிவைஹி சார்த்தம் சிரசா யாச்சிதோ மயா என்று ஒரு வார்த்தை வருது. பரதன் பெருமாள் இடத்துல சொல்ற, நீ திரும்பி வரணும் நாட்டுக்கு. அந்த இடத்துல ஏபிஷ்ட சச்சிவைஹி சார்த்தம் சிரசா யாச்சிதா, நீ என்னாலே யாச்சிக்கப்பட்டவனா இருக்கிறாய், நான் மட்டும் யாச்சிக்கல, திரும்பி வாங்க. சச்சிவாள்னா மந்திரிகள். ஏபிஷ்ட சச்சிவைஹி, இந்த மந்திரிகளாலும் யாச்சிக்கப்பட்டவன் மத்தவா வியாக்கியானம் பண்ணான். நம்ம பெரியவா என்ன பண்ணா, ஏபிஹி சச்சிவைஹின்றத அட்ஜெக்டிவ் நவுனா விசேஷிப்பாக வைக்கலாம். அந்த 2 சப்தத்துக்கு நடுவுல ஏபிஹி என்று சொல்லும் போது பரதாழ்வான் குதிரைகளையும் யானையும் காப்பாற்றினான். ஏபிஹி யாச்சிதா சச்சிவைஹி யாச்சிதா மயா யாச்சிதா என்று 3ஆக சொன்னான். இப்படிப்பட்ட சூக்ஷ்மார்த்தங்கள் ஒரு வாழ்க்கை போராது. அதாவது ராமாயணம் என்னும் 10 வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன். திருமாலையாண்டாளத்துல திருப்பதியில படிகொண்ட கீர்த்தி இராமாயணம் என்னும் 10 வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் என்று நாம சொல்ற ரீதியில பாஷிகாரத்திலிருந்து வந்த ஞானம் இது. அதை நாம எடுத்து படிச்சிட முடியாது, காதால கேட்டுதான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயம், இது சாதாரண விஷயம், இது ரகசிய விஷயம் இல்லை. ஏபிஹி ஏன் இது சொன்னார்? சுமத்திர சொல்ற, திரும்பி வரும்போது குதிரைகள் பொதுவாக புது ஊருக்கு போகும்போது மாடுகள் வண்டிகள்ல குதிரை எல்லாம் போகாது. திரும்பி வரும்போது திரும்புகால வேகமா ஓடி வரும். ஆனா மாறுபட்டு நடந்தது. காட்டுக்கு போகும்போது குதிரை வேகமா போச்சு, ராமன் இருக்கிற இடத்துக்கு போறதுனால இங்கிதம் தெரிஞ்சு நியத்தமாக என்ன இங்கிதத்தாலேயே வேலை பண்ணக்கூடிய குதிரை நான் வாயால மிரட்டினா கூட திரும்பி வரல என்று சுமத்திர சொல்ற. இதெல்லாம் மனசுல வச்சிருந்து குதிரைக்கு கூட திரும்பி வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ ராமன் திரும்பி வர்றது எனக்கு மட்டும் இல்ல, இந்த அறிவு கொண்ட சச்சிவானுக்கு மட்டும் இல்ல, மிருகங்கள் கூட நீ திரும்பி வரணும்னு ஆசைப்படுறது என்று முன்பின் கதையிலிருந்து தெரியறதுனால ஏபிஹி சச்சிவைஹின்னு சொல்லாமல் ஏபிஹி என்று சொன்ன போது குதிரையை யானையை கையால காண்பிச்சான், சச்சிவைஹின்னு சொல்லும் போது மந்திரிகளை காண்பிச்சான், மயா என்று சொல்லும் போது தன்னை காமிச்சிருந்தான் என்று வியாக்கியானம் பண்றான். இது சாதாரண ரகசியம் இல்லாத விடையிலே ஒரு சூக்ஷ்ம விடயத்தை பெரியா காட்டுறா என்று சொன்னால், ரகசிய விடயங்கள்ல எவ்வளவு சுவாமி தேசிகன் இதுல அவைப்பிரதான சாரத்துல பிரபத்திகளோட அங்கங்கள் எல்லாம் எப்படி பூர்ணமா இருக்கு என்பது ஒவ்வொரு புதிய பிரத்யேகத்திலையும் காட்டுற ராமாயணத்து ஸ்லோகத்துல. அதனால சதாச்சாரியன் முகமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். சாகித்ய கண்ணோட்டத்துல ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவாலும் பார்க்கலாம், சாமானிய தர்மங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவாலும் வாசிக்கலாம். ஆனால் முறைப்படி தெரிஞ்சுட்டு ரகசிய விஷயங்களை தெரிஞ்சுட்டு ஆத்மோஜீவனத்துக்கு வழியை தேடணும்ன்ற பட்சத்துல அது சதாச்சாரியனுடைய பரம்பரையா திருமலை நம்பி பாஷ்யக்காரர் அப்படி கீழே இறங்கி வந்திருக்க குருமுகமாக கேட்டாதான் தெளிவு வரும் என்பது அடியுடைய அபிப்பிராயம். சாரம்னு சொல்லும் போது அடுத்த முதல் கேள்விகளுக்கு போலாம். இந்த ராமாயணத்துல அடிய நவப்பிரதான சாரம்னு வரும்போது முதல்ல இந்த அவதாரங்கள் அபிநயங்கள் அப்படிங்கறது அந்த காலசேவத்துலதான் அடியன் கேட்டேன். சோ அந்த அபிநயம்ன்றது சொல்லும் போது பெரிய இந்த அவதாரங்கள் எல்லாமே
எம்பெருமானோட அபிநயங்கள்னு சொல்லும்போது சில விஷயம் வந்து என்ன போய் குரங்கு போய் பிரிட்ஜை கட்டித்தா அப்படின்னு சொல்றா, பெருமாள் வந்து இத்தனை பேரை சாவடிச்சாரா ஒரே வில்லுன்றா, அது வில்லு போட்ட வில்லு எப்படி. ஸோ அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு இன்காம்ப்ரிஹென்சிபிளா இருக்கு. அது வந்து அதிமானுஷஸ்தவம் நம்ம அதுல பார்க்கும்போது அந்த மாதிரி நிறைய லீலைகள் வந்து பெருமாள் அதிமானுஷமா இருக்கு. ஸோ அப்ப எம்பெருமாள் வந்து தன்னை காமிச்சுக்க கூடாதுன்னு சொன்னா கூட அது கைங்கரியத்துல வரும்போது அந்த மாதிரி அதிமானுஷ லீலைகளா இருக்கு. அதே சில சமயத்துல பார்த்தா ஒருத்தர் சாதாரணமா ஒருத்தர் பண்றத கூட பெருமாள் பண்ணாம இருக்கானேன்ற மாதிரியும் சில சமயங்கள் அப்படி தோன்றது. ஸோ இப்ப வெளியில இருக்கிறதா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்றா. இப்ப வந்து ஒரு இந்த காலத்து குழந்தைகள்லாம் வந்து நிறைய ஒய் கேட்கறான். இப்ப அடியன்லாம் வந்து ஏன் இதை பண்ணணும் ஏன் இதை படிக்கணும்லாம் கேட்டதே கிடையாது. இவ முதல் கேள்வியே இப்ப வந்து ஒய் திஸ் அப்படின்னாதான் அதை பண்ணலாமோ வேணாமோ, அதுக்கப்புறம் இஃப் தே ஆர் கன்வின்ஸ் தே டிசைட் டு டூ. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி லீலைகள் இந்த மாதிரி ஒரு பராக்கிரமத்தை வந்து நம்ம எப்படி அதை வந்து புரிய வைக்கிற மாதிரி அவளுக்கு சொல்றது அறியும். ஸ்ரீ ராமாவதாரத்தினுடைய லட்சியம் என்ன கேட்டா, மனுஷ தர்மத்தை மனுஷர்களுக்கு காமிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் பெருமாள் வந்து மனுஷனாக அவதாரம் பண்ற. மனுஷன்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவ தர்ம ஆச்சரணம்ங்கிறது மனுஷ தர்ம ஆச்சரணங்கிறது எப்படி நடக்கணுங்கிறது வாயால சொன்னா போறாது, உபதேசமா சொன்னா போறாது, தான் நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனுஷ பாவனையில வந்து அந்த தர்மங்களை எல்லாம் அவர் நடத்தி காமிக்கிறார். பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்புறம் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணுதல், அந்த மாதிரி மனைவியோட எப்பவுமே சேர்ந்திருத்தல் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் மனைவியை மதித்தல், ஏகபத்னி விரதம், இந்த மாதிரியான மனுஷ தர்மங்கள் எல்லாத்தையும் வந்து பெருமாள் நடத்தி காமிக்கிறார். மர்த்தியாவதாரஸ்து இக மர்த்திய சிக்ஷனம் அப்படின்னு இதுதான் ஒரு பிரதான லட்சியம். அதனால இதுல வந்து துக்கித்துவங்கள்லாம் அபிநயமா மனுஷனா அபிநயம் பண்ணச்ச துக்கங்கள்லாம் இருந்தா கூட நம்ம இப்படிதான் நடந்துக்கணும், என்ன கஷ்டம் இருந்தாலும் வந்து தர்மத்தை தான் நம்ம முன்னாடி வைக்கணும், அர்த்தத்தையும் காமத்தையும் வந்து நம்ம உதாசீனப்படுத்தணும், இந்த மாதிரி எல்லாம் நடத்தி காமிக்கிறதுக்காக வந்திருக்கு. அதனால அது நமக்காக இருக்கு. அதே சமயம் வந்து சில லீலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த லீலைகள்லாம் எப்படின்னு கேட்டாங்கன்னா, சில சமயம் மனுஷ நிலையை மீறி 14,000 பேரை வந்து பெருமாள் வதம் பண்ணார் அப்படின்னு, ஜட்டாயுவ வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சார் அப்படின்னு, இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது சிலதெல்லாம் அதிமானுஷமாக ஈஸ்வரனுடைய ஒரு லீலையாக இருக்கு. அதனால ராமாயணத்துல நம்ம அழகா பார்த்தோம்னா என்ன கேட்டோம்னா, தர்ம ஆச்சரணம் பண்ணச்ச மொத்தம் பார்த்தா மனுஷனாக இருக்கும். லீலைகளும் வந்து மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிட்டு வருவார். ஆனா சில சமயம் பார்த்தாங்கன்னா சில சமயம் மீறி செயல்பட வேண்டியிருக்கும். 14,000 பேர் யுத்தம் பண்ண வரா அப்படின்னு வரும்போது வேற வழியே கிடையாது பெருமாளுக்கு. அப்ப அவர் பெருமாளுடைய தன்னுடைய ஈஸ்வர பாவத்தை அப்ப காமிக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரிதான் மூல பலம் அப்படின்னு வச்சு தன்னுடைய மூல பலம் கோடிக்கணக்கான பேர் வரா ராட்சசாலாம். அப்ப தன்னுடைய ஈஸ்வர பாவம் அப்படிங்கிறத காமிச்சு தேம்பக சமதிக்க கோராஸ்திரானம் வர அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்றாங்க. இந்த மாதிரி காமிக்க வேண்டியிருக்கு. அப்ப அதெல்லாமும் ஆச்சாரியர்கள் எடுத்து காமிச்சு மனுஷனா இருந்தா கூட மனுஷ பாவனையில் தான் இருக்கார், ஒரு ஈஸ்வரன் தாங்கிறது இந்த இடத்துலயே தெரியுது பாருங்கோ அப்படின்னு காமிக்கிறார். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் வந்து யுக்தமா இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லை. ஒண்ணு நமக்காக பெருமாள் வந்து அனுஷ்டானம் பண்ணி காண்பிச்ச தர்மங்கள், அதை நாம அப்படியே அனுஷ்டானம் பண்ணணும். இன்னொன்னு அதே சமயம் பகவான் ஈஸ்வரன் அப்படிங்கறத நம்ம மறந்துவிடக்கூடாது, மறந்துவிட முடியாது. ஏன்னா பகவானுடைய அதிமானுஷமான லீலைகள்லாம் அப்படி பல ராமாயணத்துல இருக்கு, கிருஷ்ணாவதாரத்துல ரொம்பவே இருக்கு, ராமாவதாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா அகல்யா சாப விமோச்சனத்துல இருந்தே நமக்கு ஆரம்பம். அகல்யக்கு சாப விமோச்சனம் பண்ணாலும் ஒரு மனுஷனா சாப விமோச்சனங்கள்லாம் பண்ண முடியும், ஈஸ்வரன் தானே பண்ண முடியும். அதனால அதுல இருந்தே ஆரம்பம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனால அந்த ரீதியில அவர் பகவான்கிறதையும் புரிஞ்சுட்டு நம்ம சரணாகதி முதலானதெல்லாம் எம்பெருமான் கிட்ட பண்றதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். அதே நம்மளுடைய தர்ம அனுஷ்டானங்களை ஸ்ரீராமாவதாரத்திலேருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். மனுஷ தர்மங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, குடும்ப தர்மங்கள், அப்புறம் ஸ்ரீ தர்மங்கள், அப்புறம் ராஜ்ய தர்மங்கள் பலதும் கத்துக்கலாம் அப்படிங்கிறதாக இருக்கு. இது ராமாயணத்தினுடைய ஒரு சுவாவம், ராமாயணத்தினுடைய நேச்சர் இப்படி இருக்கு. பாலாஜி சுவாமி, இப்போ சரணாகதி அப்படின்னா எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது இந்த ராமாயணம் தான். அவ்வளவு சரணாகதி சுவாமி ஏற்கனவே சொல்லும் சாதிச்ச மாதிரி விபீஷன் சரணாகதி ஒவ்வொரு அங்கமும் அபயப்பிரதானத்துல சாதிச்சிருக்கா சுவாமி தேசியம் சுவாமி சாதிச்சது. இப்ப அதுல வந்து ஜென்ரலா என்ன வருதுன்னா, ராமாயணத்துல பலித்த சரணாகதிகள் பலிக்காத சரணாகதிகள்னு இந்த டிஸ்கஷன் எல்லாம் வருது. ஒரு சரணாகதி பலிக்கிறதுக்கான காரணம் என்ன, இல்ல பலிக்காததுக்கான காரணம் என்ன, அந்த அந்த பலிக்கிறது பலிக்காதுன்றது நம்ம பண்ற சரணாகதிக்கும் அந்த மாதிரி உண்டா? அப்படியே பல பேர்
2 இடத்துல சரணாகதி பலிக்கல என்று ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்றவா இருக்கா. ஒண்ணு சமுத்திரராஜன் இடத்துல பண்ண சரணாகதி என்றும், இன்னொன்னு பரதாழ்வானுடைய சரணாகதி பலிக்கலன்னு சொல்றவா இருக்கா. ஆக்சுவலா பரதாழ்வானுடைய சரணாகதி தான் நன்னா பலிச்சது என்று சொல்ல வேணும். ஆனா என்ன சொல்ல, மேலோட்டமா பார்த்துட்டு திரும்பி வரணும்னு பரதன் பிரார்த்திச்சார், பெருமாள் திரும்ப வரல, அதனால பரதனுடைய பிரார்த்தனை வீணாதான போச்சு அப்படின்னு சொல்றவா இருக்கா. அது முதல்ல ஆழ்வார்களுக்கு திருவுள்ளம் இல்ல, மரவடியை தம்பிக்கு வான் பணையம் வைத்து போய் வானோர் வாழ என்று சாட்சிருக்க. அதனால பரத சரணாகதி பலிக்கலன்னு சொல்லக்கூடாது. இது வால்மீகிக்கும் இப்போ ஆழ்வார்னா சம்பிரதாயம் ஆயிடும். பெரியாழ்வார் சாட்சிருக்க பொய்க்கல, வான் பணையம் வைத்து போயிட்டு சாட்சிருக்கேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வால்மீகி ராமாயணத்திலேயே 6 ரோக ரதம் கிருஷ்டா சத்ருக்னேன சமன்விதா, பெருமாள் எல்லாரும் இல்ல திரும்பி வர முடியாது அப்படின்னு பெருமாள் சாட்சிய உடனே சந்தோஷப்பட்டு பாதுகையை ஏழை பண்ணிட்டு 6 ரோக ரதம் கிருஷ்டா, அவன் சரணாகதி போய்ச்சுது என்றும் படிக்காத போயிடுச்சு என்று மன கஷ்டத்தோட தேர்ல ஏறினார்னு வால்மீகி சாதிக்கல. 6 ரோக ரதம் கிருஷ்டா சத்ருக்னேன சமன்விதா என்று. ஒண்ணு அவரே தன்னுடைய பிரார்த்தனைய அவர் மாத்திக்காத, நான் இங்கேயாவது கிளம்பும் போது என்ன சொன்னார், நான் பர்ணசாலை வாசல்லையே விழுந்து கிடப்பேன்னு சொன்னேன். ஆனா அவர் மனசை மாத்திட்டு விட்டார். அவரே மனசை மாத்திட்டு பாதுகையை சீகரிச்சாப்பட்டு அது போய்ச்சுது என்று சொல்ல முடியாது. ஆகையினால எந்த இடத்துலயும் சரணாகதி போய்ச்சுது என்று ராமாயணத்துல ஒரு இடத்துலயும் கிடையாது. இந்த விஷயத்துல சமுத்திரராஜன் விஷயத்துல சக்தனா இருக்கிற இடத்துல பண்ணக்கூடிய சரணாகதி தான் பல அவினாபூதை. இது சுவாமியோட ஸ்டேட்மெண்ட். சக்தன் இடத்துல பண்ணணும், அதாவது பரஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுக்கு சக்தன் இடத்துல பண்ணணும். அவன் இடத்துல பண்ணாதான் அந்த சரணாகதி பலிக்கும், இல்லாத இடத்துல பலிக்காது. அதாவது சமுத்திரராஜ சரணாகதியே இல்லாது வடக்கிருத்தல் என்று 2 விதமாக நிர்வாகம் பண்றா. ஒரு சில வாரம்லாம் அது வடக்கிருத்தல் தான், அது சரணாகதியே சேராது என்று சொல்லக்கூடாலும் இருக்கா. அதை விட்டுட்டு சரணாகதியிலே எடுத்துக்கொண்டாலும் கூட சக்தன் இடத்துல பண்ண சரணாகதி தான் சரிக்கும். கார்மிகனாக சக்தனாக இருக்கிற இடத்துல ஒரு பிக்ஷை எடுக்க போறோம், அவன் ஆட்சியாளா இருக்கணும், கார்மிகாலா இருக்கணும், அப்பதான் பிக்ஷை கிடைக்கும். அதாவது பணக்காராவும் இருக்கணும், கருணை கொண்டவாளும் இருக்கணும். கருணை கொண்டவா இருக்கா, பணம் அவளுக்கே சாதம் இல்லை, சாதம் கிடைக்காது. போனோன்னு ஆசை இருக்கு, சாதம் இல்லை கிடைக்காது. சாதம் நிறைய இருக்க வாக்குல கருணை இல்லை கிடைக்காது. இப்போ சரணாகதி யார் இடத்துல பண்ணா பலிக்கும் என்பதை பார்த்துக்கணும். அப்போ இது சரணாகதி மேல்நிலையில இருக்கிறவா கிட்ட கீழ்நிலையில இருக்கவா பண்ண வேண்டியது. கீழ்நிலையில இருக்கிற இடத்துல மேல்நிலையில இருக்கவா பண்ணா அது பலிக்காது. அதனால நாம இன்னொன்னு சாஸ்திரத்துல சரணாகதி இன்னொன்னு, இந்த சரணாகதி போச்சு ராமாயணத்துல சொல்றா, கொஞ்சம் யோசிக்கணும். சரணாகதி சாஸ்திரம்னு ஒண்ணுக்கு பேர் வச்சுட்டு அதுல சரணாகதி பொய்க்கும்னு வால்மீகி எழுதுவாரா என்று கூட யோசிச்சு பார்க்கணும். இதை மனசுல வச்சுட்டு பார்க்கணும். சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதுக்கு பலன் கிடைக்காத போறதுன்னா அது அந்த அனுஷ்டிச்ச இடத்துல காரீதியாகம்னா மழை வரல அப்படின்னு சொன்னா சாஸ்திரம் இவனுக்கு மகா விசுவாசம் இல்லாத இருக்கும், அதுல லோகங்கள் இருந்திருக்கும், கர்மாக்கள்ல லோகங்கள் இருக்கும் தான் சொல்லணும். அப்போ அங்கத்துல வைகல்யம் இருக்கணும் தான் சொல்லணும். நம்பிக்கை இல்லை, ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அது இல்லாமல் சரணாகதி போய்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த மனசுல வச்சுட்டு சாஸ்திரார்த்தத்தை மனசுல வச்சுட்டு ஸ்ரீமத் ராமாயணத்தை பார்த்தோமே ஆனால் எங்கும் சரணாகதி போய்ச்சதாக சொல்லவே முடியாது. அடியன் தசரதர் ராமர் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கும் போது ஜனங்கள் எல்லாம் கேட்டார். ஆனா மற்ற ராஜாக்கள் முக்கியமா ஜனகரையும் கேட்கல. ஏன் கேட்கல? அதுக்கான பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லணும் தாசன். இந்த விஷயம் வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்கு. சம்பந்தி ஜனகருங்கிறதும் முக்கியமான சம்பந்தி, அஸ்வதியும் அவரும் சம்பந்தி. இவன் 2 பேரையும் கூப்பல்ல அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. தசரதர் என்ன நினைச்சாருன்னா, மறுநாள் பட்டாபிஷேகத்தை முன்னாள் தீர்மானம் பண்றார். அவர் மந்திரி சபையை கூட்டி வச்சு ஜனங்களை கூட்டி வச்சு தீர்மானம் பண்றார். அதை உடனே பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோணி போயிடுச்சு. அவெல்லாம் கூட்டு வச்சு பண்ணணும்னா இங்க ஓலை கொண்டு போறதுக்கே 1 வாரம் ஆகும், அப்புறம் திரும்பி வரணும், அதுக்கான ஆகணும் 1 மாசம் 2 மாசம் ஆகும். அது வரைக்கும் அவர் காத்திருக்க தயாரா இல்லை. சீக்கிரம் வரணும், உடனடியே பண்ணணும். அதுக்கு 2 காரணம் இருக்கு. முதல் காரணம் என்னன்னு கேட்டா, அந்த கிரக நிலைகள் கொஞ்சம் சரியில்லை. அந்த ஊர்ல ராஜாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருங்கிற மாதிரியான ஒரு ஜோதிஷ சாஸ்திரத்தின்படியான கிரக சூச்சகங்கள் வச்சு பார்க்கும்போது ஏதோ தேசத்துக்கு பெரிய ஆபத்து இருக்கு, ராஜாவுக்கு பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஒண்ணு இருக்கு.
அதனால உடனடியாக ஒரு அடுத்த ராஜாவை ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒண்ணு அதுவும் ராமாயணத்துல இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த ஒரு சுப காரியம் பெருமாள் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல தடங்கள் வருமோ அப்படின்னு அவரே சந்தேகப்பட்டிருக்கார். ஏதாவது விதத்தில் தடங்கள் வரலாமோ, அதனால்தான் சீக்கிரம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுல குறிப்பாக அஸ்வபதி கிட்ட இருந்து ஏதாவது தடங்கள் வரலாம்ங்கிறத அவர் எதிர்பார்த்திருக்கார் அப்படின்னு தெரியறது. இது ராமாயணத்துல இருக்கு. அஸ்வபதிங்கிற ரொம்ப பெரிய ராஜா. அவர் கைகேயை தசரதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது 3ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி கொடுக்குற நம்ம வச்சுப்போமே, கௌசல்யா சுமித்ரா கைகேயி இங்க கணக்கு மாத்தி வச்சிருந்தார். ஆனா அவர் அப்படிப்பட்ட ராஜா கிடையாது. ஏன்னா ரொம்ப பெரிய ராஜா. அவருடைய பெண்ணானவர் ஒரு இடத்துல பட்ட மகிழ்ச்சியா தான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஆனா இவர் எந்த அபிப்பிராயத்துல கொடுத்தாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, தசரதுக்கு அதுவரை புத்திரர்கள் இல்லாதபடினால அடுத்து கைகேயிக்கு பிறக்கிற பையன் தான் அடுத்தது ராஜாவா வருவான் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒண்ணு அவர் போட்டார். அதை தசரதர்கிட்டையும் சொன்னார், அதை தசரதனும் ஒத்துண்டார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாமும் ராமாயணத்திலே இருக்கிற விஷயம்தான். அப்போ அந்த மாதிரி ரீதியில பார்க்கணும். கடைசியில் பார்த்தா இந்த பாயசத்து மூலமா என்னாச்சுன்னா எல்லாருக்குமே குழந்தை பிறந்திருக்கு இப்போ யாகத்திலிருந்து. அப்ப தசரதுக்கு ஒரு சின்ன சங்கடம் ஒண்ணு இருக்கு இதுல. ஏன்னா அவர் அதை எதிர்பார்க்கிறாங்கிறது தெரியும், அதை பேசி இருக்கார் வேற அத. ஆனா அதே சமயம் இந்த கைகேயி கிட்ட இருந்து இப்ப எதிர்ப்பு வரும்னு அவர் எதிர்பார்க்கல. ஏன்னு கேட்டாங்கன்னா கைகேயி ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடியவர், அதுவும் ராமன் கிட்ட ரொம்ப பிரீத்தியா இருக்கக்கூடியவர். பரதனும் இப்ப பக்கத்துல இல்ல, அவர் மாமாவுடைய கிரகத்துக்கு போயிருக்கார். அதனால இந்த சமயத்துல நாம பட்டு அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, யார்கிட்ட இருந்தா எந்த எதிர்ப்பும் வர முடியாது அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு ஒன்று அவர் போட்டிருக்கார். இது லௌகிகமான கணக்கு. அதுக்கப்புறம் முதலே நான் சொன்ன மாதிரியாக சீக்கிரம் பண்ணணும். எதுவுமே சுப காரியங்கள்லாம் கனவுனா நாள் கடத்தக்கூடாது, சீக்கிரமா பண்ணிடணும். தசரதுக்கே 2-3 சந்தேகங்கள்லாம் வந்திருக்கு அந்த காலத்தினுடைய ஒரு மோசமான நிலை அப்படிங்கிறபடினால. அதனால சீக்கிரம் பண்ண நினைச்சார். இதுதான் காரணம். இது ராமாயணத்திலே இருக்கிற காரணம் தான். Said that he can't live without Sita for even a single day when Sita was in Lanka with Ravana. Abdina, how did he rule over Ayodhya after Sita returned to Vaikuntham? Is there any Tatparyam? சுவாமியே ரகுவீர கத்தியத்துல மகாவீர வைகுண்டத்துல பதில் சாத்திருக்க. சொசமய விகடித சுகடித சகுதய சகதர்மச்சாரிணிகா. இது அபிநயம் வாசுதேவாச்சார சுவாமி சாட்சி ரீதியில மனுஷனாகவும் பார்க்கணும் பகவான, அதனால பகவானாகவும் பார்க்கணும். மனுஷனாக பார்க்கும்போது பிரேமத்தால சொல்றாரு, அவள் இல்லாம என்னால ஒரு கிரமம் இருக்க முடியாது என்பது சாய்க்கிற. அவதார காலமானது முடியுது என்று சொல்லும் போது அவளை அதாவது அகலகில்லைன்னு சொல்றோம். பெருமாள் பிராட்டியும் ஒரு கிரமம் கூட பிரியாதவா இல்லை. 10 மாசம் எப்படி லங்கையில பிரிஞ்சிருந்தா அப்படின்றது இந்த கேள்வியை அங்கேயும் கேட்கலாம். அதனால இந்த பிரிவு என்பது அதாவது என்னால ஒரு க்ஷணம் கூட அவள் இல்லாத இருக்க முடியாது என்று சொல்வது என்பது அவனை மனுஷ பாவனையில பார்க்கும்போது அந்த அளவுக்கு பிரேமத்தை அவள் இடத்துல வைத்திருக்காள் என்பதாக கொள்ள வேண்டும். ஆனா தத்துவத்துல பார்த்தா பெருமாள் பிராட்டியும் ஒரு க்ஷணமும் பிரிந்து இருக்கிறதே இல்லை. தத்துவ பிரகாரம் அவளா சமயம், சமயம்னா சங்கேதம், அதாவது அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றோமே. சமயம்னா டைம்னு அர்த்தம் இல்லை, இந்த இடத்துல சமயம் சப்தத்துக்கு அக்ரிமெண்ட்னு அர்த்தம். ஒருத்தரோட ஒருத்தர் இப்படி நாம ஒரு அபிநயம் பண்ணணும், லோகத்துக்கு போனோம், இப்படி அவதாரம் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம இந்த காலத்துல இப்படி புரிஞ்சுக்கணும், இந்த காலத்துல இப்படி சேர்ந்துக்கணும்னு லோகத்துக்கு தர்மத்தை காட்டுவதற்காக ஏற்பட்ட அபிநயத்துல பிரிவு. உண்மையில பிரிவு அவ 2 பேருக்கும், தத்துவத்துல பார்த்தா உண்மையில அவ 2 பேருக்கும் பிரிவு கிடையாது என்பது இந்த பதில் அங்க மகாவீர வைபவத்துல அந்த வாக்கியத்தால தெரியுது நமக்கு. அடியன் இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. நம்மளோட ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ஏதாவது அனுமாரை பத்தி எழுதியிருக்காளா? தனியா கிரந்தமாக எதுவும் எழுதல. ஹனுமாரும் விபீஷணனும் சிரஞ்சீவியா இருக்கா, இன்னும் இந்த லோகத்திலே தான் இருக்கா, அவ வைகுண்டத்துக்கும் போகல. ஹனுபூஷ விபீஷணயோஸ்யாம் யதமாவிவ மோக்ஷமுபேக்ஷ்யா ரகுநாயக நிஷ்கிரய பூதம் புரிரங்கதனம் ரமயேதே. விபீஷணரும் அனுபூஷ விபீஷணயோஸ்யாம், நான் அனுமாராகவோ விபீஷணாகவோ இருக்க கிடவே
எடுத்து சொல்றார். அப்படின்னா அர்த்தம் இங்கே இருந்து பகவான் அர்ச்சாவதாரத்தை பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு அவ ரெண்டு பேரையும் ஊமையாக கொடுக்குற ஆச்சாரியார். ஆகையினாலே இன்னொன்னு அவர் நித்திய சூரி இல்லை, அனுமான் என்பவர் நித்திய சூரி இல்லை. இப்ப சுவாமி கருடன் விஷயத்துல, பெரிய திருவள்ளுவர் விஷயத்துல கருட பச்சாசத்து கருட தண்டங்கள்லாம் சாதிச்சிருக்கார். சுதர்சனாழ்வான் விஷயத்துல சாதிச்சிருக்கார். அது மாதிரி அனுமார் விஷயத்தை தனியாக சாய்க்காததுக்கு காரணம் அவர் நித்திய சூரி இல்லை. ஆகையினால தனியா கிரந்தம் எதுவும் எழுதல. அங்கங்க அவருடைய பிரபாவமானது கிரந்தங்களுக்குள்ள பிரபஞ்சனதனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயா என்று அங்கே அது மாதிரியாக மற்ற கிரந்தங்கள்ல அங்கங்க அவருடைய பெருமையானது பேசப்பட்டிருக்கு. தனிப்பட்ட கிரந்தமாக எழுதல. சூரியோதயத்துல கந்தமாதன பர்வதம் அதுல அனுமான் இருக்கார் அப்படிங்கறது அந்த அனுமான சேவிச்சு பண்ற ஸ்லோகம் ஒண்ணு, வச்சனங்கள் எல்லாமே சங்கல்ப சூரிய நாடகத்துல இருக்கு. அதாவது அங்க வந்து பல திவ்ய தேசங்களுக்கு போற தேர்ல மேல ஆகாசத்துல போறவர்கள் 2 பேர் இந்த இமயமலை கிட்ட கந்தமாதன பர்வதம் இருக்கு, அங்க ஆஞ்சநேயர் இருக்கார். அப்ப அவரை குறிச்சு மங்களாசாசனமாக சுவாமி தேசிகன் பண்ண ஸ்லோகம் இருக்கு. சுவாமி தேசிகன் சொன்ன வச்சனங்கள் எல்லாமே அங்க இருக்கு. அந்த ஸ்லோகங்கள் அனுசந்தானம் பண்றதும் உண்டு. மங்களாசாசனங்கள் எல்லாம் அந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்றது உண்டு. கிரீடாரதோயம் உபஸ்திதா அப்படின்னு பரிணதி அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம். ஹனுமானுடைய வைபவத்தை எல்லாம் சொல்ற ஸ்லோகம். அது இல்லாம சம்பிரதாயத்துல எத்தனை குண அபகீர்த்தனம் ஸ்லோகங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். நம்ம சம்பிரதாயத்துல நம்ம ஆச்சாரியால் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான சில குறிப்புகள் நமக்கு இருக்கு. அந்த ஸ்லோகங்கள்லாம் நம்மள சொல்லலாம். ராட்சசர்கள்லாம் வந்து they are said to be at the strongest state at night. So considering this, why would Hanuman look for Sita at night? இது சரி. ஆனா ஹனுமான் வந்து ராட்சசர்களோட சண்டை போடுறதுக்காக போலியே, அவர் சீதா பிராட்டியை தேடுறதுக்காக தானே போடுறாரு. சண்டை போடுறதுக்காக போடுறதா அவளுக்கு எப்போ பலம் இருக்கு பலம் இல்லைங்கிறதெல்லாம் பார்க்கணும். யுத்தத்துக்காக போல சீதா பிராட்டியை தேட போகும்போது இவருடைய உருவம் வெளியில தெரியாம இருக்கணும், மறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு பார்த்தார். அதனால தன்னுடைய ரூபத்தை ரொம்ப சுருக்கிட்டு பூனை மாதிரி ஆயிருந்தாராம் அவர். அங்கங்க மரத்துல மறைஞ்சு இருக்கணும், வெளியில தெரியக்கூடாது. அதனால கொஞ்சம் இருட்டா இருக்கணும். அந்த ஏன்னு கேட்டா ராட்சசெல்லாம் என்ன பண்ணுவோம், கண்டுபிடிச்சதுதான் கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த காரியம் நடக்காது போயிடும். அதனால அவர் கண்டுபிடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக உருவத்தை சுருக்கிண்டு அஷ்டமனத்துல அவர் வந்து போனார் அப்படின்னு இருக்கு. சண்டை போடுறதுக்காக போனார்தான் இந்த கேள்வி வரும், அவளுக்கு பலம் அதிகமாச்சு. சண்டைக்காக இல்ல, தேடுறதுக்காக போச்சு. அவன் மாதிரி ராத்திரி வேலை போனார். கடைசியில ராத்திரியெல்லாம் தேடினார், பின்னால வேலையில சீதா பிராட்டியை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது. நிறைய பெயிண்டிங்ஸ் இந்த புக்ஸ் ஆர்ட்லாம் சீதா வந்து she is depicted as a wearing forest attire. அப்ப வந்து கிஷ்கிந்தா காண்டத்துல when Ravana kidnaps her, how can she drop ornaments for Sugriva and his Vanaras to find? அதாவது சீதா பிராட்டி வனவாசத்தும் போது மர உரி தரிச்சாங்கிறது கிடையாது. சீதா பிராட்டிக்கு மர உரி தரிச்சுட்டு கிளம்பணும்னு பாக்குறான் அயோத்தியா கண்டத்துல வரைச்ச. அப்ப வந்து எல்லாருமே தடுக்கிறான், இவர் மர உரி எல்லாம் தரிக்க கூடாது, இவர் நல்ல வஸ்திரங்கள் நல்ல ஆபரணங்கள் எல்லாத்தையும் இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றா. வசிஷ்டரும் சொல்றாரு, எல்லாருமே அதை ஒத்துக்கிறான். அதனால ராமனும் லக்ஷ்மணும் வேணா மரவரி தரிச்சுன்னு போகட்டும், சீதா பிராட்டிக்கு அப்படி இல்லை, நல்ல நல்ல வஸ்திரங்கள்லாம் இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்றா. அப்படிதான் அவர் கிளம்புற. அதே மாதிரி அத்திரி மகரிஷியுடைய ஆசிரமத்துல அனசூயா தேவி அவர் வந்து நிறைய ஆபரணங்கள் கொடுக்கிறார் அப்படின்னா அதெல்லாமும் இருக்கு. அதனால சகல ஆபரணங்களோடு கூட நல்ல நல்ல வஸ்திரங்களோடு கூட தான் சீதா பிராட்டி காட்டுக்கு கிளம்பினார். சில சித்திரங்கள் வரையச்சு அப்படி மரவரி தரிச்சுன்னு வந்தார் அப்படின்னு இருந்தா கூட அது உண்மை கிடையாது. வால்மீகி ராமாயணத்தபடி அவர் அந்த வஸ்திரங்களோட தான் கிளம்பினார். அந்த வஸ்திரத்தில் தான் ஒரு நுழைய கிழிச்சு அதுல ஆபரணத்தை ஒரு ஆபரணம் மாத்திரம், அதாவது ஒரு கொலுசு அந்த மாதிரி அதை மாத்திரம் கிழிச்சு போட்டார். இன்னொன்னு வந்து அவர்கிட்டயே இருந்தது, அதை வச்சு ஆஞ்சநேயர் கண்டுபிடிக்கிறார், அதே வஸ்திரம் அதே ஆபரணம் அப்படின்னு வச்சு கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு இருக்கு. சரி. Deepavali is celebrated because of Rama's return to Ayodhya. Other people say that Deepavali is celebrated because of Krishna's defeat of Narakasura, which is right. கிருஷ்ணா நரகாசுர வதம் பண்ணப்புறம் அந்த தினத்தை தீபாவளியா கொண்டாடினா அப்படிங்கிறத சுவாமி தேசியன் வந்து யாதவாபிதயத்துல சாதிச்சிருக்காங்க.
உண்மையில தீபாவளிங்கிறது அங்க நரகாசுனுடைய சிறையில இருந்த 16,000 பெண்களுக்கு விடுதலை ஆன நாள். அந்த நாள் அவ விசேஷமா கொண்டாடினா அதுல இருந்தா ஆரம்பம். உண்மையில அது பெண்களுடைய விடுதலை நாள் அப்படின்னு சுவாமி தேசியம் ஸ்பஷ்டமாவே சாதிச்சிருக்கார். ஏன்னா அவ இஷ்டத்துக்கு விருத்தமா அவன் சிறைபிடிச்சு வச்சிருந்தா கடைசியில் அவளை கண்ணன் ரிலீஸ் பண்ணா. அதுக்கப்புறம் அவள்லாம் கண்ணனை விவாகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிலீஸ் ஆன நாளை ரொம்ப விசேஷமா கொண்டாடினா அதுதான் தள்ள தீபாவளி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதா இருக்கு. அதனால நம்ம சம்பிரதாயத்துல இந்த நரகாசுர வதம் நடந்த நாள் இருக்குள் அது தீபாவளியா கொண்டாடி இருக்கா அப்படிங்கிறது நல்லா தெரிகிறது. நம்ம ஆச்சாரியெல்லாம் இது பண்ணியிருக்கா அப்படிங்கிறது. இதுல ஸ்ரீராமாவதாரமா சம்பந்தப்பட்டு வரும்போது அதுல பல பேர் பல விதமாக இருக்கு. அதுக்கு சரியான ஒரு பிரமாணம் நம்ம சம்பிரதாயத்துல கிடையாது. சில பேர் தசரா சமயத்துல தான் ராவண சம்ஹாரம் நடந்தது, அதனால விஜயதசமி இன்னைக்கு தான் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி ஒரு இது உண்டு. அப்புறம் இந்த மாதிரி தீபாவளி சமயத்துல ஜெயிச்சார் அப்படின்னு ராமாயணத்துல பார்த்தோம்னா சில தினங்களுக்கு குறிப்பெல்லாம் இருக்கு. அதான் பட்டாபிஷேகத்துக்கு என்னைக்கு நாள் பார்த்தார் அப்படின்னா அப்போ சித்திர மாசம் அவர் நாள் பார்த்தார். கல்யாணம் பங்குனி மாசம் இதெல்லாம் நாள் இருக்கு. ஆனா இந்த மாதிரியாக முதல்ல பட்டாபிஷேக நாள் பார்த்த போது கரெக்டா ராகாந்தே ருத்தலங்காக அப்படின்னு ஆரம்பிச்சு சுவாமி தேசிகன் சொல்லும் போது பௌர்ணமியில யுத்தம் ஆரம்பிச்சது அப்படின்னும் 3 நாள் யுத்தம் நடந்தது அப்படின்னு சாதிச்சிருக்கார். அப்ப அப்படி வரும்போது இது தீபாவளி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இதுல வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. இருந்தா கூட வெளியில சம்பிரதாயத்துல அப்படி இருக்கு. இருந்தா அதை நம்ம பாலாஜி சுவாமி சொன்ன மாதிரி லட்சுமி சுவாமி சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம தப்புன்னு விட வேண்டாம். ஏன்னா ராமாயணங்கிறது பல சமயங்கள்ல பல கல்பங்கள்ல பல விதமாக நடந்திருக்கு. அப்பப்போ எப்பப்போ ஏதோ ஒரு சமயம் அப்படியும் நடந்திருக்கலாம். ஒரு ராமாவதாரம் கிடையாது, ஒரு ராமாயணம் கிடையாது. எத்தனையோ கல்பங்கள்ல எத்தனையோ இந்த யுகங்கள்லாம் வந்திருக்கு. அதுல எத்தனையோ ராமாவதாரம் நடந்திருக்கு. அதுல அப்படியும் ஒரு தூரம் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம சம்பிரதாயப்படி நாம தீபாவளி கிருஷ்ணனுடைய தீபாவளி அப்படின்னு கொண்டாடுறது நமக்கு வழக்கம். ஸோ இப்போ பரதர் ஆக்சுவலி தப்பு பண்ணல, கைகேயி தான் பண்ணிருக்கா. அப்போ எதுக்கு பரதருக்கு இவ்வளவு அனுபவிச்சு அதுக்கப்புறம் கைகேயிட்ட மன்னிப்பு கூட கேட்கணும்னு எடுத்து? ஏன்னா ஆக்சுவலி பார்த்தா அதர்மம் யார் பண்ணாலும் அதுக்கு அகேன்ஸ்டா தான் நிக்கணும்னு இருக்கு. அப்போ எதுக்கு பரதர் மன்னிக்கணும் இவ்வளவு அனுபவிச்சார்? ஆக்சுவலா பரதன் இடத்துல தப்பு இல்லை. உண்மையிலேயே எந்த இதிகாச புராணம் மொத்தத்தையும் எடுத்து பார்த்தாலே அதிக நொந்து போனவர் அப்படி ஒரு பாத்திரம் எடுச்சுன்னா பரதனுடைய பாத்திரம் தான். எல்லாரும் தப்பாதான் நினைச்சுட்டு இருந்த, ஆனா அவர் உண்மையில சுத்தாத்மா. அவர் கைகேயி விஷயத்துல மன்னிப்பு கேட்டது எதுக்கு அப்படின்றத 2 விதமாக பார்க்கணும். அந்த ஸ்தானம் அவ கூட பாவம் ரொம்ப ராமாயணத்திலேயே கூட இதுக்கு 2-3 இடத்துல இதுக்கு பதில் இருக்கு. கோதாவரியில தீர்த்தா மாறுறதுக்கு ராமன் சீதை இளையபெருமாள் பின்மால போற. அப்போ இந்த பின்மால வேலை இவ்வளவு குழுல இந்த காட்டுல இப்படி அண்ணாமணியை கஷ்டப்பட வச்சுட்டாரு, இதுக்கெல்லாம் காரணம் கைகேயி தானே என்று நினைச்சு கொண்டு இளையபெருமாள் கைகேயை நிந்திக்க ஆரம்பிக்கிறார். இப்படியானா பரதன் இங்க நிந்திச்சாலும் அது மாதிரி நிந்திக்க ஆரம்பிக்கிறார். அப்ப பெருமாள் அவர் இடத்துல சொல்ற, இவர்ப்பா அப்படி பண்ணாத, மனுஷாளுக்கு மனசு மாறுறது எவ்வளவு நல்லா இருந்தவா க்ஷணத்துல மாறிடுறா, பின்னாடி மனசு மாறிடுவா, அவ விஷயத்துல தப்பா எடுத்துக்க கூடாது. அப்படி உனக்கு தாயை நிந்திக்க கூடாது. அப்படி உனக்கு கைகேயி கிட்ட ஒரு கோபம் இருந்தா அவளை வெய்யறத நிறுத்திட்டு, ஏன்னா ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கணும், நிறுத்திட்டு பரதசிய கதாம் குரு, பரதனுடைய கதையை பேசு, அவள் வயிற்றுல பிறந்த கதை பரதனுடைய கதையை பத்தி நீ பேசு என்று பெருமாள் சாய்கிற. அது மாத்திரம் இல்ல, கைகேயி திருந்திட்டார். கைகேயி ஆக்சுவலா பட்டாபிஷேகம் சொன்ன போது பரதனோ ராமனோ எனக்கு வித்தியாசம் கிடையாது என்று சொல்றார். ஒரு ஹாரத்தை எடுத்து பூனிக்கிட்ட கொடுக்கிறார். அப்படி இருந்தவள் தான் அவர். மனசு ஏதோ மாறுறது, மனசு தெரியுது அவளுடைய துர்போதனை, மந்திரையோட துர்போதனையால. ஆனால் அவள் தப்பு பண்ணதை அவள் உணர்ந்துட்டார் ரொம்ப. அதாவது இங்க பரதன் திரும்பி ராமன் காட்டுக்கு ஏழுனதிலிருந்து பரதாழ்வா திரும்பி வந்த காலம் வரைதான் அவளுக்கு
அந்த மனநிலையில இருந்தா. பரதன் ஒத்துக்க மாட்டேன் என்று சொல்லி வந்துட்ட தப்புக்கு பிராயசித்தம் பெருமாளை திருப்பி ஏழ கொண்டு வருது என்று சொன்ன உடனே மனசு மாறிட்ட. அதனால அதை ஆக்சுவலா 2-3 ஸ்லோகத்துல சாதிக வால்மீகி. அதுல ஒரு ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம், நீர் கேட்ட கேள்விக்கு பதிலாக இருந்து கைகேயிச்ச இப்போ பரதன் போய் பெருமாளை திரும்பி ஏழ கொண்டு வரதுக்கு கிளம்புற. தேர் வாசல்ல நிக்கிறது. யார் யாரெல்லாம் தேர்ல ஏறா என்பதை அந்த சீன கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர வால்மீகி பகவான். கைகேயிச்ச சுமித்ராச்ச கௌசல்யாச்ச யசஸ்வினி ராமாயண சம்ஹிருஷ்டாக யயுஹு யானேன பாஸ்வதா. வெள்ள நிறத்துல ஒரு தேரு அது நிக்கிறது. அதுல ஏறுறா எல்லாரும் பெருமாளை திரும்பி கூட்டு வரதுக்கு. அதுல யார் யார் ஏறான்னு சொன்ன இடத்துல கௌசல்ய முதல்ல சொல்லணும். ஆனா முதல்ல கைகேயி ஏறினாள். கைகேயிச்சா சுமித்ராச்சா கௌசல்யாச்ச யசஸ்வினி ராமாயண சம்ஹிருஷ்டாக. இந்த பதத்துல முதல்ல தேர்ல ஏறினவள் கைகேயின்னு சாய்க்கிறார். அது மாத்திரம் இல்ல, ராமாயண சம்ஹிருஷ்டாக, ராமனை திருப்பி கூட்டு வர்றதுல அதிக சந்தோஷம் கொண்டவர்களாக தேரிலே ஏறினார்கள். சம்ஹிருஷ்டாக என்பது கூறல், பன்மை, பகுவச்சன சப்தம். அவோ வந்தான், இவ பிள்ளை ஒத்துக்கல, தள்ள எழுத்து நம்ம காட்டுக்கு போய் அவனை கூப்பிட வர வேண்டியதா இருக்குன்னு நினைச்சிட்டு ஏறல. அவள் மனசு மாறி ராமாயண சம்ஹிருஷ்டாகான்னு பதப்பிரயோகம் பண்ற. அதுல பார்த்தா அப்ப சம்ஹிருஷ்டாகனா கூறல், 3 பேர் இருந்ததா கூறல் சான்ஸ்கிரிட்ல. இப்ப கைகேயி சுமித்ர கௌசல்யா 3 பேருமே சந்தோஷமாக ராமனை திருப்பி ஏழ கொண்டு வர போறோங்கிற எண்ணத்தோட தேரிலே ஏறினார்கள் என்று சொல்றார். அப்போ ஒரு சில நாட்கள் தான் அவளுக்கு அந்த மனசு இருந்து மனசு மாறிடுச்சு. ஆகையினாலே அவளை ஸ்தானத்துல வசந்தது. மாதுதேவோ பவா என்று சாஸ்திரம் சொல்றது. அவளை ஏதோ நன்னா இருந்து ராமனிடத்திலையும் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தவள் ஏதோ கொஞ்ச நாள் மனசு மாறிட்டு இன்னொன்னு பிராயசித்தத்தை பண்ணிட்டார். அதுல இந்த ஸ்லோக விஷயத்துல நம்ம பெரியவா வியாக்கியானம் பண்ணும்போது பாபம் பாதி அவளுக்கு அப்பயே முக்காவாசி பாபம் போயிடுச்சு. அவள் தேர்ல ஏறும் போதே முக்காவாசி பாபம் போயிடுச்சுன்னு சொல்றார். சுவாமி தேசிய ரகசிய விசாரத்துல பாபம் எப்படி குறையுதுன்னு சொல்ற போது அனுதாபாத்து உபரமாத்து பிராயசித்தோன்முகத்துவதாக, அப்புறம் அதனுடைய அனுஷ்டானத்தினால முதல்ல அனுதாபம் வந்தாலே 1/4 பங்கு பாபம் போறது. உபரமம், இனிமேல் அந்த காரியத்தை பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் வந்தா 1/4 பங்கு பாபம் போயிடுறது. அப்புறம் பிராயசித்தத்துக்கு முயற்சி பண்ணும்போது இன்னொரு 1/4 பங்கு, அப்ப 3/4 பங்கு பாவம் போறது. பிராயசித்தத்தை பண்ணிவிட்டா முழு பாவம் போறது என்று சொல்றாரு. அப்ப அவருக்கு அனுதாபம் வந்துருத்து, உபரமம் வந்துருத்து. இப்ப தேர்ல ஏறும்போது பிராயசித்தத்தை நோக்கி முயற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டா, காட்டுல போய் கூட இருந்து திரும்பி வாங்கணும் கேட்கிற இடத்துலயும் அவன் நின்றுட்டா. அதனால அவள், அதாவது நாம லோகத்துல மனுஷா என்ன பண்ணுவோம், ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டு அவளை கடைசி வரை அவ எவ்வளவு நல்லவாளா இருந்தாலும் அவள் ரீஃபார்ம் ஆனாவுக்கும் கூட அவளை அப்படியே நினைச்சிட்டு இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது ஆக்சுவலா. அப்போ அதுல இருந்து என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு ஸ்தானம் வசந்தது. ஏதோ தப்பு பண்ணா அதுக்கு உண்டான பிராயசித்தி பண்ணிட்டுட்டா என்று சொன்னாவுக்கு அவளிடத்துல நம்ம நானேதான் ஆயிடுக என்ற நிலையில இருக்க வேண்டியது நம்முடைய கர்த்தவியம். ஆகினால அவர் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால அவள் விஷயத்துல அப்புறம் அவள் ரொம்ப சந்தோஷமாக அவரை வச்சு கொண்டிருந்த, தினம் சேவிச்சுட்டு இருந்த அப்படின்னு சொல்றதுலாம் உண்மை. அம்மா அப்பா விஷயத்துல இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் கூட அதை பெருசாக்கி கூடாது. இன்னொன்னு அவ ஒருத்தர் மாறிட்டா, திருப்பி மாறிட்டா என்று சொன்னால் மறுபடியும் அதை பழச நினைச்சிட்டு இருக்க கூடாது. இது காட்டக்கூடிய அந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இது. ராமர் 2 கேள்வி. ராமர் சிவனை பிரார்த்திச்சுட்டாரா? இன்னொன்னு அவர் வருண பகவானிடம் சரணாகதி பண்ணாரா? இது பத்தி நம்ம ஆச்சாரியன் எல்லாம் என்ன சொல்லியிருக்கா, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இத? ராமன் சிவனை சேவிச்சாங்கிற விஷயம் வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. அதனால அது உண்மையான சம்பவமாக நாம் அதை எடுத்துக்க வேண்டாம். அது சைவால் சொல்லக்கூடிய கதை. தாமச புராணங்கள் அப்படின்னு சிவபக்தர்களுக்கு அவளுடைய திருப்திக்காக சில புராணங்கள் எழுதியிருக்காங்க. சிவபக்தர்களுடைய திருப்திக்காக அப்படின்னு அவர்களுக்காக அந்த சரித்திரம் இருக்கே தவிர உண்மையில அது கிடையாது. அதனால அதை நம்ம ஆழ்வார்களும் சாதிக்கல, வால்மீகி ராமாயணத்திலும் இல்ல, வால்மீகி ராமாயணத்தை பின்பற்றி வந்த விசேஷமான ராமாயணங்களையும் எதுலையுமே கிடையாது அந்த விஷயம்.
அதனால நாம அதை எடுத்துக்கவே வேண்டாம். வால்மீகி ராமாயணத்துக்கு முரண்பட்டது கூடாது. ஏன்னு கேட்டா பரதாழ்வானுக்காக சீக்கிரம் திரும்பி வர்ற பெருமாள் வேகமா திரும்பி வந்து இருக்க பரதாழ்வானை பார்க்கணுங்கிறதுக்காக. அதனால அது அந்த விஷயம் கிடையாது. அடுத்து ரெண்டாவது கேள்வி, வருண பகவான் கிட்ட அவர் வந்து இது பண்ணாரா அப்படின்னா சமுத்திரராஜன் கிட்ட அப்படின்னு நினைக்கிறேன். சமுத்திரராஜன் வழிவிடணும். ஏன்னா பெருமாள் வந்து வானர பனையோட கூட அந்த பக்கம் போகணும். அதனால சமுத்திரராஜன் கிட்ட பெருமாள் சரணாகதி பண்ணார் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த சரணாகதிக்கு சமுத்திரராஜன் வந்து இடம் கொடுக்கல. ஏன்னு கேட்டான்னா சமுத்திரராஜன் என்ன நினைச்சாருன்னா பெருமாள் தான் பெரியவர், இப்போ பெரியவர் கிட்டதான் சின்னவா சரணாகதி பண்ண தவிர சின்னவா கிட்ட பெரியவா சரணாகதி பண்ணக்கூடாது. நம்ம சுவாமி பிரேமடி சாய்ச்ச சக்தன் அசக்தன், யாரு வந்து காப்பாற்றுற சக்தி இருக்கானோ அவன் கிட்ட சக்தி இல்லாதவங்க சரணாகதி பண்ணணும். அப்படிதானே லோகத்துல இருக்கும். ஆனா இங்க பார்த்தா மாறி இருக்கு. ஏன்னா பெருமாள் வந்து சர்வசக்தர், அவரால் சமுத்திரத்தை வத்தடிச்சு போக செய்ய முடியும், அந்த அளவு சக்தி இருக்கிறவர். இவர் போய் சரணாகதி எல்லாம் பண்ணக்கூடாது. அதனால சமுத்திரராஜன் என்ன பண்றதுன்னு தெரியாம தகைச்சு நிக்கிறார். அப்புறம் பெருமாள் நான் வட்டடிக்கிறேன்னு வச்சு சமுத்திரராஜனே வந்து திருப்பி வந்து சரணாகதி பண்றார். நீர் தானே எங்களுக்கு இந்த சுபாவத்தை கொடுத்தது அப்படிங்கிற பெருமாள் கிட்ட கேட்கிற சமுத்திரராஜன். நாங்கெல்லாம் போய் சமுத்திரம் போய் இப்படி நல்லா போற வரவாளுக்கெல்லாம் வழி விட்டுண்டா சமுத்திரம் இருக்கும், இல்ல சமுத்திரத்து நடுவில் ரோடு போட முடியுமா? சமுத்திரத்துக்கு அந்த சுபாவம் கிடையாது. அப்படி ஒரு கம்பீரமான ஒரு சுபாவத்தை சமுத்திரத்துக்கு சிருஷ்டிச்சதே பெருமாள் தானே. சமுத்திரம் பர்வதம் முதலானதெல்லாம் சிருஷ்டிச்சது பெருமாள் தானே. அதனால நான் என்ன பண்றதுன்னு தெரியல, இருந்தா கூட தேவரின் சங்கல்பப்படி அணை கட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு வருது. அதனால சரணாகதி பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டான்னா, அவர் முதலே சாய்ச்சா மாதிரி நாம ஒருத்தர்கிட்ட சரணாகதி பண்றோம்னா அவளுக்கு நம்மை ரட்சிப்பதற்கு சக்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டுதான் சரணாகதி பண்ணதான் பெருமாள் காண்பிக்கிறாரு. பெருமாளே இருந்தா கூட சமுத்திரராஜன் கிட்ட சரணாகதி பண்ணா அது பலிக்காது. ஏன்னு கேட்டா சமுத்திரராஜனுக்கு சக்தி கிடையாது. பெருமாள் கொடுத்ததை மீறி அவரால் நடக்க முடியாது. அதனால முன்னாடி நம்ம சுவாமி ரெண்டு விஷயம் சொன்னார். சரணாகதி யார்கிட்ட பண்ணணும்னா, ஒண்ணு நம்மளை காப்பாத்துற சக்தி யார்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட தான் பண்ணணும். ரெண்டாவது காப்பாத்துறதுக்கான கருணை யார்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட தான் சரணாகதி பண்ணணும். கருணை இல்லாத வாழ்க்கையும் சரணாகதி அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயமும் ராமாயணத்துல வந்து விசேஷமா இருக்கு. அதனால்தான் எம்பெருமானை தான் சேவிக்கணும், மோட்சத்துக்கான சரணாகதி பெருமாள் கிட்ட தான் பண்ணணுங்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டா இந்த ரெண்டும் அவர்கிட்ட தான் இருக்கு. அவரால் தான் மோட்சம் கொடுக்க முடியும், வேற யாராலும் கொடுக்க முடியாது. அவருக்கு தான் மோட்சத்தை கூட கொடுக்கிற அளவு கருணை உண்டு, தன்னுடைய ஸ்தானத்தையே கொடுக்கிற அளவு கருணை உண்டு அப்படிங்கிறபடினால. அதனால சமுத்திரராஜன் கிட்ட பெருமாள் சரணாகதி பண்ணதாக இருந்தா கூட அந்த சரணாகதி பலிக்கலை. ஏன்னா சரணாகதியானது இந்த மாதிரி காப்பாற்றுற சக்தி இல்லாதவர்களெல்லாம் பண்ணா பலிக்காதுங்கிறத காமிக்கிறதுக்காகவே பெருமாள் இப்படி பண்ணார், அபிநயம் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஹனுமான் வந்து எப்படி சீதாவை லங்கால கண்டுபிடிச்சார்? ஏன்னா முன்னாடி ஹனுமான் சீதாவை பார்த்தது இல்ல, அப்புறம் அந்த சமயம் லங்கால நிறைய பேர் இருந்திருப்பார். சோ இவ்வளவு ஷார்ட் டைம்ல எப்படி ஹனுமானுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது சீதாவை? இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி எல்லாம் கேட்கறா, ஆச்சரியமான கேள்வி எல்லாம் கேட்கறா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து வால்மீகி ராமாயணத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இந்த விஷயத்த சொல்றார். ஏன்னு கேட்டா ஒரு ஐடென்டிபிகேஷன் மார்க் அதெல்லாம் கூட எதுவும் கிடையாது. புதுவா ஒருத்தர் காணவில்லை அப்படின்னா இத்தனை அடி உயரம் இருந்தால் இப்படி இருந்தால் அப்படிலாம் இருக்கும், நம்ம இப்ப பாக்குறோம். ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த அடிப்படையில் அனுமார் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ராமனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சீதா பிராட்டி துக்கத்திலே இருப்பார், அவர் தூங்க மாட்டார், அவர் சாப்பிட மாட்டார், அவர் அழுது கொண்டு இருப்பார் அப்படிங்கறது ஒண்ணு மனசுல வச்சுட்டு இருக்கார் இவர். அதனாலதான் மந்தோதரியை பார்த்த போது முதல்ல சந்தேகம் வந்தது. ஏன்னா மந்தோதரி ரொம்ப அழகா இருப்பாள், திருலோக சுந்தரின்னு சொல்றது மந்தோதரிய. அது தேவலோகத்து ஸ்திரீ அவள். அதனால இவள் தான் சீதையா இருக்கும்னு முதல்ல சந்தேகம் வந்தது. ஆனா ஆஞ்சநேயர் உடனே மாத்தின்ட்டார், கட்டாயம் இவர் சீதையா இருக்க மாட்டார். ஏன்னு கேட்டாங்கன்னா சந்தோஷமா தூங்குறாரு, நிம்மதியா தூங்குறார், சீதை நிம்மதியா தூங்க மாட்டார். அதனால பெருமாளை விட்டு இதை எப்படி ஆஞ்சநேயர் கண்டுபிடிச்சாருன்னா, சீதையை விட்டு பிரிஞ்சு பெருமாள் எப்படி இருந்தாருங்கிறத பார்த்திருக்காரு. அங்க அவர் தூங்குறது கிடையாது, அனித்ரஹா தூக்கம் கிடையாது, ஆகாரம் கிடையாது, எதுவும் இல்லாம தான் பெருமாள் இருக்காருங்க கிஷ்கிந்தையில பார்த்தேன். அதே மாதிரிதான் சீதை இருப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால்தான் அப்படிப்பட்ட சீதா தேவி, அப்படியே துக்கமே வடிவெடுத்து இருக்கிற சீதா தேவியை பார்த்துதான் அவர் வந்து இவர் தான் சீதா தேவி அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதன் மூலம் என்ன விஷயத்த நமக்கு சொல்றாரு அப்படின்னு கேட்டார்னா, பகவத் வியோகம், அதாவது பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கும் போது நமக்கு வந்து சோகம் இருக்கும் மனசுல, கண்ணீரும் கம்பளையுமாக பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்கோமே அப்படிங்கிற கஷ்டம் இருந்தா அவன் வைஷ்ணவன்.
அவன் தான் உண்மையில பெருமாள் கிட்ட பக்தியோட பிரீத்தியோட கூட இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி. ஏதோ ஒண்ணு போனா போயிட்டு நான் பாட்டு என் காரியத்தை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் பெருமாளை சேவிக்க முடியலையே, கோஷ்டியில அனுபவிக்க முடியலையே, காலக்ஷேபத்துல கலந்துக்க முடியலையே, பகவத் அனுபவம் கிடைக்கலையேன்னா அதுல மனசு கஷ்டம் இருக்கும். குட்டிமங்கலத்துல ஒரு சுவாமி இருந்த வீரராபாரி மகாதேசிகன் அப்படின்னு, அவர் தேவ பெருமாளை சேவிக்க முடியாத ஒரு காலகட்டம்னு வந்துருத்து. அப்போ அந்த சமயத்துல ரொம்ப வாய் விட்டு ஓன்னு பெருசா அழுதாராம். அவர் கட்டுப்படுத்தவே முடியாதபடி காத்தாலைய சாயங்காலம் அழுதுண்டே இருந்தார் அப்படின்னு சொல்ல. தேவ பெருமாள் இனிமே சேவிக்க முடியலையே, நான் ஆலய பிரவேசம் காரணத்தினால அது சேவிக்க முடியாத, நான் இனிமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுதார். இதுதான் விஷ்ணு பகவான் கிட்ட நமக்கு பிரீத்தி இருக்குங்கிறதுக்கு அடையாளம் இது. இதை காமிக்கிறதுக்குதான் சீதாதேவி அப்படி இருந்தார். அதனால அதை வச்சுதான் ஆஞ்சநேயர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு இருக்கு ஸ்ரீமத் ராமாயணம். இந்த விஷயத்துல சுவாமி சாட்சி விஷயம் சங்கரமா சாட்சிங்க எவ்வளோ வாசுதேவ சுவாமி திருவுள்ளத்துல என்ன பிரமாணம் ஓடி இருக்குன்றத ஒரு லைன் சொல்றேன். ஏன்னா குழந்தையா இருந்து இந்த கேள்வி கேட்குறது அடியாருக்கு ரொம்ப சந்தோஷம். தேவதைகள்லாம் லக்கை பயந்து புக வேண்டிய இடத்துல ஹனுமான் ராத்திரில புகுந்து ராமனுடைய பெட்ரூமுக்கு போயிட்டார். அப்போ இவன் படுத்துதான் ஆக்சுவலா அவன் மண்டோதரியும் சீத்தையும் ஏறக்கூடிய ரூபத்துல ஒன்னா இருக்க. இவன் யானை பக்கத்துல மான் படுத்துட்டு இருக்கா மாதிரி இருக்கு. அந்த இடம் வர்ணனை ரொம்ப ஆச்சரியம். ஒரு யானை பக்கத்துல ஒரு மான் படுத்துட்டு இருக்கா மாதிரி இருக்கு. யார் ராவணன் பக்கத்துல மண்டோதரி படுத்துட்டு இருக்கிறது. காங்கே மகதி தோயாந்தே பிரசுப்தம் இவ குஞ்சரம் அப்படின்னு சாய்க்கிறார். மாஷராசி பிரதீகாசம் மாஷராசி பிரதீகாசம் அதாவது ஒரு பாம்பு மூச்சு விட்டுற மாதிரி மூச்சு விட்டு காங்கே மகதி தோயாந்தே பிரசுப்தம் இவ குஞ்சரம். கங்கை கரையில இருக்கக்கூடிய யானைகள் எப்படியான காலை நீட்டிட்டு படுத்துட்டு தூங்குவோம் அது மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல முதல்ல மண்டோதரி படுத்துட்டு இருக்கிறதே அனுமாருக்கு தெரியல. ஏன்னா யானை பக்கத்துல மான் படுத்துட்டு இருந்தா மான் எப்படி தெரியும்? இவர் இருக்கிற கோணத்துல இருந்து அண்ணன் படுத்துட்டு இருக்காவோ தெரியல. ஒரு கம்பம் பில்லர், அதுல ஒரு ப்ரொஜெக்ஷன், அதுல இவர் அனுமார் ஏதா விட்டு பார்த்தா அவன் மண்டோதரி தெரிகிறார். தர்க்கயா மாச சீதேதி ரூபய வன சம்பதா என்று 3 விசேஷம் சாய்க்கிறார். அவளும் கௌரியா இருக்கா. அதாவது ஓரளவு சீதையை பற்றிய உருவத்தினுடைய ஞானத்தை அவர் பெற்றுட்டு போயிருக்கார். கௌரியும் கனக அங்க சீதைக்கு திருமேனி எப்படி இருக்கும் அதெல்லாம் அவளிடத்துல இருக்கு. ரூபம் சீதையுடைய ரூபம் மாதிரியாக இருக்கு. யௌவனம் சீதைக்கு என்ன வயசு என்ன, அதாவது ரூபம் ஒன்னா இருக்கும். ஒரு சில அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி ஜாடைகள் இருப்பா. ஆனா அம்மாவுக்கு தலை நரைச்சிருக்கும். அப்படி இல்லை. சீதை என்ன எப்படி இருக்காலும் அதே மாதிரி இருக்கா. ரூப யௌவனத்திலயும் ஒன்னா இருக்கா. சம்பத்து, இந்த சம்பத்துங்கிறது கற்பு. அந்த கற்பு அவனிடத்திலும் கற்பு இருக்கு. இது 3 சீதை கிட்ட இருக்கக்கூடிய சீதைக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட ரூப யௌவன சம்பத்து 3மே தக்கையா மாச சீதேதி ரூப யௌவன சம்பதான்னு சாய்கிறார் வால்மீகி. சாவியை தொலைச்சிட்டான். ஏதோ ஒரு 4 நாள் கீழே விழுந்தா சாவிதமான்னு நினைச்சுப்பான். முதல்ல சாவின்னு தான் நினைச்சுப்பான். அது மாதிரியாக இவதான் சீதைன்னு நினைச்சுட்டா விட்டு அப்புறம் வாசுதேவாச்சார சுவாமி சாட்சி ரீதியில இது 3 ஒத்து இருக்கு. ராமனை பிரிஞ்ச சீதையை பிரிஞ்ச ராமன் எப்படி மாம்சம் எதையுமே சாப்பிடாம எழுந்துக்கும் போது சீதைன்னு சொல்லிட்டு தூக்கம் இல்லாம அழுது இருக்கானோ அப்படித்தானே இவ சந்தோஷமாக இருக்காளே, நல்லா தூங்கிருக்காளே, அப்ப இவ சீதையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி அப்புறம் அசோகவனத்துல போய் பாக்குற. அப்போ ரூப எவ்வளவு சம்பத்துங்கிற 3 அடையாளத்தை பார்த்துருக்க. அதுதான் அழுது இருக்கா. பக்கத்துல இங்க இருக்க ஏகாட்சி ஏகன் சுவாமி சாட்சி ரீதியில பகவானுடைய விரகம் தான் முக்கியமான லிங்கம் அடையாளம் அந்த இடத்துல. இந்த பக்கம் பூத்து குலுங்கக்கூடிய நைசா பஷ்யதி ராட்சசியா நேமான் புஷ்ப பல குருமா வாசுதேவாச்சார சுவாமி சாட்சி இருக்கு. அழகா இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசியம் ரொம்ப ரசிச்சிருக்க. அதாவது கொத்திமங்கல சுவாமிய உதாரணமா கொடுத்தேற நம்ம சொல்வோம். பிரபன்னால சொல்லும் போது கிரகிணி விற்த்தாந்த நியாயத்தாலே கண்டுகொள்வது உத்தர கிருத்தியத்திலே நமக்கு கைங்கரியத்துல விச்சேதம் ஏற்பட்டதானால் அப்படி இருக்கணும்னு சொல்ற இடத்துல அசோகவனத்துல சீத்தை இருந்தா மாதிரி அப்படின்னா நைசா பஷ்யதி ராட்சசியா நேமான் புஷ்ப பலக்குருமான் ஏகஸ்த ஹிருதயானம் ராமமேவான்னு பஷ்யதி. இந்த பக்கம் பூத்து குலுங்கக்கூடிய புஷ்பங்களை பார்த்தா மனசுக்கு ஆசுவாசம் இருக்கணும். அவ கண்ணு புஷ்பத்து மேல போடல.
இந்த பக்கம் ஏகாட்சி ஏகங்களை பார்க்கவும் இல்லாமோ, சந்தோஷத்துக்கு ஏதுவான வஸ்துவையும் பார்க்கல, துக்க ஏதுவான வஸ்துவையும் பார்க்கல. ராமனை நோக்கிய ராமனிடத்திலேயே அவர்களுக்கு மனசானது ராமனிடத்திலேயே இருக்குன்னு சொல்றாங்க. இந்த லிங்கங்கள் தான் பெருமாளை ரூபம், யௌவனம், சம்பத்து, கற்பு, அதுக்கப்புறம் பெருமாளை பிரிஞ்சிருக்கிற சோகம், அது இவள் தான் என்பதை காண்பிச்சுது அவர். இப்ப நம்ம பாதுகா ராஜ்யம் நடந்தது அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்ப பரதன் பாதுகையை ஜெயிச்சுட்டு இருக்கார், பாதுகா ராஜ்யம் நடந்தது. அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு, ராஜா இருந்து ஆள்ற மாதிரி அது எப்படி ஆண்டிருக்கும் பாதுகை? அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்கோ இல்ல ஒரு கம்யூனிகேஷனோ, பிரஜைகளை பார்த்து அவளுக்கு ரட்சிக்கிறதோ, அது எந்த மாதிரி நம்ம அத இது பண்ணிக்கலாம், இமேஜின் பண்ணிக்கலாம்? பாதுகா அப்படிங்கிறவர் பாதுகா தேவி, அவர் நித்தியசூரி. ஒரு சாதாரண வஸ்து பரீட்சைன்னு சொல்லுவாங்க, சத்திரம், கொடை, சாமரம் அந்த மாதிரி பாதுகா தேவி கிடையாது. அவர் விசேஷமான பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர். ஆதிசேஷன் தான் பாதுகா ரூபத்தில் இருக்கார் அப்படின்லாம் சொல்றது உண்டு. அதனால முதல்ல அவர் சாதாரண ஒரு பொருள்னு அவர் நினைக்க கூடாது, அவர் ஒரு நித்தியசூரி அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், பெருமாள் தான் லோகம் மொத்தத்தையும் ரட்சணம் பண்ணிட்டு இருக்கார், பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அதே சமயம் இங்க இருக்கக்கூடிய ராஜாக்கள், இங்க ஆள்பவர்கள், அவளை வச்சுதானே எல்லாரையும் காப்பாத்தின்னு இருக்கார். அந்த மாதிரி பாதுகா தேவி தான் எல்லாத்தையும் காப்பாத்தின்னு இருக்கார். ஆனா பரதன் மூலமாக காப்பாத்தின்னு இருக்கார். பரதன் தான் எல்லா காரியம் பண்றார், எல்லாத்தையும் பண்ணி பாதுகா தேவி கிட்ட அவர் நிவேதனங்கள்லாம் பண்றார். அப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம தேசத்தையே எடுத்துப்போமே, நம்ம தேசத்தை ஆள்பவர்கள் சில பேர் இருக்கா, ஆனா ஜெகத் மொத்தத்தையும் ரட்சிப்பவன் பெருமாள், அவன் தான் ஈஸ்வரன் சொல்றோம். அந்த மாதிரியாக அயோத்தியா அப்படின்னு இருக்கோம்னா பரதாழ்வான் தான் ஆண்டுன்னு இருக்க. ஆனா உண்மையில அதை ரட்சிக்கிறது பாதுகா தேவி தான். அயோத்தியா மாத்திரம் இல்ல, ஏதேவை சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாச்சதான்னு ராமாயணம் சொல்லணும். அதனால்தான் மேல் லோகம், கீழ் லோகம், தேவலோகம் எல்லாத்தையும் உட்பட பாதுகா தேவி ரட்சணம் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா பெருமாளுடைய ரட்சணம் மாதிரி பாதுகா தேவியுடைய ரட்சணம். பெருமாள் தான் எல்லாரையும் ஆண்டுன்னு இருக்கார், அது மாதிரி பாதுகா தேவி தான் எல்லாரையும் ஆண்டு. இப்ப பெருமாள் இல்ல, பெருமாள் தான் காட்டுக்கு போயிட்டார் இல்லையோ, அதனால பாதுகா தேவி தான் இப்ப எல்லாரையும் ஆண்டுன்னு இருக்கார். அதே பரதன் மூலமாக அவர் ஆண்டுன்னு இருக்கார் அப்படின்னு அதனுடைய தாற்பயம். ராமா தாடகையை ஏன் கொன்னார்? ஏன்னா ஸ்ரீவதம்ன்றது ரொம்ப இன்அப்ராப்ரியேட் ஆச்சு. அதுக்கு அந்த தர்மம் அவருக்கு தெரிஞ்சும் அவர் ஏன் தாடகையை கொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கா. அரியன் இதுக்கு ராமாவதார கிருஷ்ணாவதாரத்தில் இப்படி ஒரு ஒத்துமை ரெண்டுமே பண்ணதே முதல் ஸ்ரீவதம். கிருஷ்ணனும் முதல்ல இத கிருஷ்ணாவதார விஷயத்திலேயே சேர்த்துக்கலாம்ன்றதுக்காக அதையும் கூட்டி சொல்றேன். கிருஷ்ணாவதாரத்தை முதல்ல பூதனவதம் தான் பெருமாள் பண்ணது, ராமாவதாரத்திலே தாட்டக வதம் தான். ஸ்ரீனா ஸ்ரீக்கு உண்டான குணம் இல்லை, அவளை ஸ்ரீயா பார்க்க கூடாது. அங்க சொல்ற அப்பா அனுப்பும் போது ராமாயணத்திலேயே பதில் சாப்பிட்டுக்க, பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாது வச்சனம் கௌசிகேதி கர்த்தவியம் அபிசங்கையா. இவர் கிளம்பும் போது என்ன சொல்லிட்டார், அவர் முனிவர், விஸ்வாமித்திரர், அவர் தர்மாதர்மம் தெரிஞ்சவர், அவர் என்ன சொல்றாரோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாது வச்சனம் கௌசிகேதி கர்த்தவியம் அபிசங்கையா. அவருக்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, தர்மாதர்மம் தெரிஞ்சவா ரிஷிகள், விஸ்வாமித்திரர் சொன்னா அது தர்மம், அவர் என்ன சொல்றாரோ அதை பண்ணிடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்குது. அது மாத்திரம் இல்ல, ரூபத்துல மாத்திரம் ஸ்திரீயா இருந்தா போறாது, இன்னொன்னு விசேஷ விடயங்கள்ல அவ யாகத்தை கெடுக்கிறவள். அதாவது சாதாரண ஸ்திரீயா பார்க்குது, இன்னொன்னு ஸ்திரீக்கு 1000 யானையோட சக்தி இருக்குமா. அப்போ எதிர யாராவது ஒரு யானை வந்தா அவ தன்னுடைய இடது கையால, நம்ம எதிர யானை நம்ம பயந்துதானே போவோம், அவ யானையோட தும்பிக்கையை இடது கையால பிடிச்சி ஒதுக்கி வச்சுட்டு நடந்து போவேன் அப்படின்ற அளவுக்கு பலம் இருக்கு என்று சொன்னால், ஸ்ரீகள் விடயத்துல அவன் அபலைகள் என்று சொல்லி அவனுக்கு வதம் கூடாது என்று சாஸ்திரத்துல எதெல்லாம் காரணம் சொல்லியிருந்தோ அந்த ஹேத்து அந்த ஹேத்து எதுவுமே அவளிடத்துல இல்லை. இன்னொன்னு யாக யஜ்ஞாதிகளை கெடுக்கிற விஷயத்துல இது விசேஷ விடயம். அந்த விடயத்துல தண்டனை கொடுக்க வேண்டியது, சத்யோ தண்டியா, உடனே கொலை பண்ணப்பட வேண்டியது என்பதற்காக பெருமாள் பண்ண. அதனால இது ஒரு விசேஷ விஷயம். இன்னும் தர்மா தர்மம் தெரிஞ்சவா சொல்றா, இத விஸ்வாமித்திரர் சொல்ற,
தசரதன் என்ன சொல்ற, விஸ்வாமித்திரன் என்ன சொல்றாரோ நீ அதை அப்படியே கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்க. அதனால இது தோஷம் கிடையாது. வேள்வியை கெடுக்கிறவா, யாகத்தை அழிக்கிறவா, அவ ஸ்ரீயா இருந்தாலும் வதம் பண்ணலாம் என்பது தர்மம். எல்லாருக்கும் பிராமணர்கள் கேள்வி கேட்டவங்க எல்லாருக்கும் இந்த Q&A, இந்த ராமாயண Q&A செஷன் வந்து இட்ஸ் ஆக்சுவலி மோர் தென் 1 hour. நிறைய queries ஆன்சர் பண்ணிருக்கோம். பட் டியூ டு லேக் ஆஃப் டைம் இன் திஸ் ப்ரோக்ராம் we have restricted to only so many queries. இந்த கடைசியில கேட்ட எல்லா கேள்விகளுக்கான ஆன்சரும் இந்த சுதர்ஷனம் சேனல்ல நான் இந்த ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பாபா எல்லாரும் சுதர்ஷனம் சேனல்ல போயிட்டு யூ கேன் ஆக்சுவலி லுக் அட் த ஃபுல் வீடியோ. If you have any more queries, ராமாயணம் இல்லாம சம்பிரதாயத்துல எந்த சந்தேகங்களா இருந்தாலும் சுதர்ஷனத்துல கேட்கலாம். பிரதி ஸ்ரவணம் இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்ம்ல ஜிஎஸ்பிகே சுதர்ஷனம் சேனல்லையும் எல்லா யூடியூப் வெப்சைட்லையும் பப்ளிஷ் பண்றோம். ஸோ அதனால if you have any queries, please feel free to ask in சுதர்ஷனம். அண்ட் இந்த வீடியோவையும் நீங்க அவசியம் பார்க்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். தன்யோஸ்மி.